அன்றைய நாளின் குறைப்பொழுதும் மங்கிய நினைவுகளாலும் தனது உடலையும் உள்ளத்தையும் பற்றியிருந்த களைப்பு மிகுதியாலும் தாய்க்குக் கழிந்தது. அவள் முன்னால் அந்தக் குட்டி அதிகாரியின் உருவம். பாவலின் தாமிர நிற முகமும் புன்னகை பூக்கும் அந்திரேயின் கண்கள் எல்லாம் நிழலாடியது. அவள் அறைக்குள்ளேயே அலைந்தாள். ஜன்னல் அருகே உட்கார்ந்தாள். தெருவை எட்டிப் பார்த்தாள். மீண்டும் எழுந்தாள். புருவத்தை மேலேற்றி வியந்தவாறு சிறு சப்தம் கேட்டாலும் விழிப்புற்று எங்கும் பார்த்தவாறு நடந்தாள். அல்லது எதையோ அர்த்தமற்று தேடுவது போல் பார்த்தாள். அவள் தண்ணீர் குடித்தாள். தண்ணீர் அவளது தாகத்தையும் தணிக்கவில்லை. அவளது நெஞ்சுக்குள் தவிக்கும் ஏக்கத்தையும் தணிக்கவில்லை. குமைந்து நின்ற துயரத்தையும் அணைக்கவில்லை. அன்றைய பொழுது அவளுக்கு இருகூறாகத் தோன்றியது. அதற்கு முதல் பகுதிக்கு அர்த்தம் இருந்தது. இரண்டாம் பகுதியில் இந்த அர்த்தமெல்லாம் வற்றி வறண்டு போய்விட்டது. வேதனை தரும் சூனிய உணர்ச்சி அவள் மனதில் மேலோங்கியது. அவள் தனக்குத்தானே ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டாள். இப்போது என்ன? மரியா அவளை பார்க்க வந்தாள். அவள் தன் கரங்களை ஆட்டிக்கொண்டு சத்தமிட்டு அழுதாள். உணர்ச்சி பரவசமானாள். காலை தரையில் உதைத்தாள். ஏதேதோ வாய்க்கு வந்தபடி திட்டினாள். சபதம் செய்தாள். யோசனை சொன்னாள். எதுவுமே தாயை அசைக்கவில்லை. ஆஹா, ஜனங்க எல்லாம் போராட கிளம்பிட்டாங்க. தொழிற்சாலை எல்லாமே எழுச்சி பெற்றுச்சு. ஆமா, தொழிற்சாலை எல்லாமே தான் என்ற மரியாவின் பீச்சு குரல் கேட்டது. ஆமாம் என்று புன்னகையோடு தலையாட்டிக் கொண்டே சொன்னாள் தாய். ஆனால் அவளது கண்கள் கடந்த காலத்தை பாவலேடும் அந்திரேயோடு மறைந்து போன சகலமானவற்றையும் நினைத்து நிலைகுத்தி நின்றது. அவளால் அழ முடியவில்லை. அவளது இதயம் வற்றி மெலிந்து வறண்டு போயிற்று. அவளது உதடுகள் வறண்டு போயின. அவளது வாயில் ஈரப்பசையே இல்லை. அவளது கரங்கள் நடுங்கின. முதுகெலும்பு குருத்துக்கள் குளிர் உணர்ச்சி குளிர்ந்து பரவியது. அன்று மாலை போலீஸ்காரர்கள் வந்தார்கள். அவள் அவர்களை வியப்பின்றி பயமின்றி சந்தித்தாள். அவர்கள் ஆரவாரமாக உள்ளே நுழைந்தார்கள். ஆத்ம திருப்தியும் ஆனந்தமும் கொண்டவர்களாக அவர்கள் தோன்றினார்கள். அந்த மஞ்சள் மூஞ்சி அதிகாரி தனது பல்லைக் காட்டி சிரித்துக் கொண்டே பேசினான். என்ன சௌக்கியமா? நம்ம இப்ப சந்திக்கிறது 3வது முறை இல்லையா? அவள் பேசவில்லை. வெறுமனே தனது வறண்ட நாக்கை உதடுகள் மீது ஒட்டினான். அந்த அதிகாரி அவளுக்கு ஏதேதோ உபதேச வார்த்தைகள் சொன்னான். பேசுவதில் அவன் ஆனந்தம் காண்பதாக அவள் உணர்ந்தாள். ஆனால் அவனது பேச்சு அவளை பீதியுறச் செய்யவில்லை. அந்த வார்த்தைகள் அவளை பாதிக்கவே இல்லை. ஆனால் அவன், கடவுளுக்கும் ஜாருக்கும் மகன் சரியான மரியாதை காட்டாம போனதுக்கு நீ அவனுக்கு கத்துக் கொடுக்காம போனவரு உன்னைத்தான் குத்தம் சொல்லணும் என்று சொன்ன பிறகு மட்டும் கதவருகே தான் இருந்த இடத்திலிருந்து நின்றவாறே கம்மிய குரலில் பதில் சொன்னாள். எங்க குழந்தைகள் தான் எங்களுக்கு நீதிபதிக. அவங்க அந்த கரடுமுரடான மார்க்கத்துல போகும்போது நாங்க அவங்கள புறக்கணிக்காம இருக்கணும். என்ன என கத்தினான் அதிகாரி. உறக்க பேசு. நான் என் குழந்தைக எங்களுக்கு நீதிபதின்னு சொன்னேன். பெருமூச்சோடு சொன்னாள் தாய். அவன் ஏதேதோ கோபத்தில் விறுவிறுப்போடும் முணுமுணுத்துக் கொண்டான். ஆனால் அவனது வார்த்தைகள் அவளுக்கு கேட்கவில்லை. மரியா அன்று நடந்த சோதனைக்கு ஒரு சாட்சியாக அழைத்து வரப்பட்டாள். அவள் தாய்க்கு அடுத்தால் போல் நின்றாள். எனினும் அவள் தாயை பார்க்கவில்லை. எப்போதாவது அந்த அதிகாரி அவளிடம் ஒரு கேள்வியை கேட்டால் உடனே அவள் தலையை தாழ்த்தி கொண்டு அதற்கு ஒரே பதிலை திரும்ப திரும்ப சொன்னாள். எனக்கு எதுவும் தெரியாது ஏசுமா. நான் ஒண்ணுமே தெரியாதவ. ஏதோ வியாபாரம் செஞ்சு பிழைக்கிறேன். எதுவுமே தெரியாத முட்டா ஜெம்முங்க நானு. வாயை மூடு என்று மீசையை திருகிக் கொண்டே உத்தரவிட்டான் அந்த அதிகாரி. மீண்டும் அவள் தலை வணங்கினாள். ஆனால் குனிந்து வணங்கும் போது அவள் தன் மூக்கை மட்டும் அவனுக்கு நேராக நிமிர்த்தி காட்டி, இவனுக்கு இன்னும் வேணும் என்று அவள் தாயிடம் மெதுவாக சொன்னாள்.
பிறகு பெலகயாவை பார்த்து சோதனை போடும்படி அவன் உத்தரவிட்டான். அந்த உத்தரவை கேட்டு அவள் விழித்தாள். அதிகாரியை வெறித்து பார்த்தாள். பிறகு பயந்து போன குரலில் சொன்னாள், ஐயோ, எனக்கு இந்த விவகாரமெல்லாம் அப்படின்னு தெரியாதேசமா. அவன் தரையில ஓங்கி மிதித்துக் கொண்டு அவளை பார்த்து சத்தமிட்டான். மரியா தன் கண்களை தாழ்த்தினாள். தாயிடம் மெதுவாக கூறினான், சரியம்மா, நீ உன்னோட பொத்தான்களை கழுத்து. தாயின் ஆடை அணிகளை தடவி சோதனை ஓட்ட போது குருதி ஏறி சிவந்த அவளது முகத்தில் அவமான உணர்ச்சி பிரதிபலித்தது. செங்குட்டு மேல வாங்க. ஓகே, நான் புக்கு பார்த்துட்டு இருப்பேன். யார் வர்றாங்க போறாங்க தெரியாது. யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா கூட பார்த்துக்குங்க. ஏன்னா திடீர்னு பாதியில பேசுறது கேட்காம போச்சுன்னு சொல்றதுக்கு ஆள் வேணும். தாயின் ஆடையணிகளை தடவி சோதனை போட்டபோது குருதி ஏறி சிவந்த அவளது முகத்தில் அவமான உணர்ச்சி பிரதிபலித்தது. நாய் பிறவிகள் என அவள் முணுமுணுத்துக் கொண்டாள். நீ என்ன சொல்ற? அந்த அதிகாரி சோதனை நடந்த இடத்தை ஒரு பார்வை பார்த்து விட்டே கேட்டான். இது பொம்பளை பிள்ளைக்கு விஷயமா என பயந்த குரலில் முணுமுணுக்கினாள் மரியா. கடைசியாக அந்த அதிகாரி தான் காட்டிய தஸ்தவேஜ்களில் தாயை கையெழுத்திடச் சொன்னார். அவளது அனுபவமற்ற கை பெரிய பெரிய மொந்தை எழுத்துக்களை கையெழுத்திட்டது. புலவாயா, நீ பெலகோயா விலாசவ், ஒரு தொழிலாளியின் விதவை மனைவி. நீ என்ன எழுதி தொலைச்சிருக்கிற? இதையும் எழுதுன? அந்த அதிகாரி பல்லை இழித்துக் கொண்டே கத்தினான். பிறகு சிறு சிரிப்புடன் சொன்னான், காட்டு மிராண்டி ஜனங்க, அவர்கள் போய்விட்டார்கள். தாய் ஜன்னல் அருகே நின்றாள். அவளது கைகள் மார்பின் மீது குறுக்காக படிந்து பற்றி இருந்தது. அவள் தன் கண்களை இமை தட்டாமல் எதையும் காணாமல் வெறுமனே விழித்துக் கொண்டு நின்றாள். அவளது புருவங்கள் உயர்ந்திருந்தது. உதடுகள் இறுகியிருந்தது. கடைவாய் தாடைகள் இறுகி ஒன்றோடு ஒன்று அழுத்தி கடித்துக் கொண்டிருந்தது. அந்த கடியின் வேதனையை அவள் உணர்ந்தாள். மண்ணெண்ணெய் விளக்கின் எண்ணெய் வெட்டி வறண்டது. திரி படபடத்து பொரிந்தது. சுடர் துடிதுடித்தது. அவள் அதை ஊதி அணைத்துவிட்டு இருளிலேயே இருந்தாள். அவளது இதயத்தில் நிரம்பியிருந்த அந்த சூன்யமான ஏக்க உணர்ச்சியால் அவளது இருதய துடிப்பு கூட தடைபட்டது. அப்படியே அவள் வெகு நேரம் நின்று கொண்டிருந்தாள். கண்களும் கால்களும் வலியெடுக்கும் வரை நின்றாள். மரியா ஜன்னல் அருகே வந்து போதை மிகுந்த குரலில் கூப்பிடுவதை அவள் கேட்டாள். பிளகோயா, தூங்கிட்டியா? பாவம், உனக்கு இப்படி துன்பமெல்லாம் வரக்கூடாது. சரி, தூங்கு. தாய் தன் உடைகளை மாற்றாமலே போய் படுத்துக் கொண்டாள். படுத்த மாத்திரத்தில் ஆழமான குளத்துக்குள் அமைவது போன்ற ஒரு ஆழ்ந்த ஒரு தூக்கத்திற்கு ஆளானாள். அவள் கனவு கண்டாள். நகருக்குள் செல்லும் வழிகளில் சேற்று பிரதேசத்துக்கு அப்பால் தெரியும் ஒரு மஞ்சள் நிறமான மணல் குன்றின் அருகே அவள் நடந்து சென்று கொண்டிருந்தாள். தொழிலாளர்கள் மண்வெட்டி எடுக்கும் ஒரு செங்குத்தான குன்றின் ஓரத்தில் பாவல் நின்று கொண்டிருந்தான். அவன் அந்திரேயின் அமைதியும் இனிமையும் நிறைந்த குரலில் பாடிக்கொண்டிருந்தான். துயில் களைத்து அணியில் சேர விரைந்து வாரும் தோழர்கள். அவள் தன் நெற்றியை அழித்து பிடித்தவாறு தன் மகனை பார்த்து கொண்டே அந்த குன்றை கடந்தாள். நீலவானின் புகைப்படத்தில் அவளது உருவம் மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் தோன்றியது. அவள் ஜன்னல் அருகே செல்ல நான் பூசினாள். ஏனெனில் அவள் கர்ப்பமுற்றிருந்தாள். அவளது கைகளில் இன்னொரு குழந்தை இருந்தது. அவள் மேலும் நடந்தாள். நடந்து கொண்டே வந்து கடைசியில் குழந்தைகள் பந்து விளையாடி கொண்டிருக்கும் மைதானத்திற்கு வந்து சேர்ந்தாள். அங்கு எத்தனையோ குழந்தைகள் இருந்தார்கள். அவர்கள் வைத்து விளையாடிய பந்து சிவப்பு நிறமாயிருந்தது. அவளது கையில் இருந்த சிசு அவள் கையை விட்டு தாவி குதித்து அந்த பந்தை பிடிக்க எண்ணியது. அழத் தொடங்கியது. அவள் அதற்கு பால் கொடுத்தாள். திரும்பி பார்த்தாள். இப்போதோ அந்த குன்றின் மீது துப்பாக்கி சனியன்கள் அவளது மார்புக்கு நேராக நீட்டியவாறு சிப்பாய்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவள் உடனே விடுவிடுவென அந்த மைதானத்தின் மத்தியில் இருந்த தேவாலயத்துக்கு ஓடி வந்தாள். அந்த தேவாலயம் வெண்மை நிறமாகவும் மேகங்களால் செய்யப்பட்டது போல் அளவில் உயர்ந்தது போல் நிமிர்ந்து நிற்பதாகவும் இருந்தது. அங்கு யாரையோ சவ அடக்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சவப்பெட்டி நீளமாகவும் கருப்பாகவும் இறுக மூடியதாகவும் இருந்தது. மதகுருவும் பாதிரியாரும் வெள்ளை நிற அங்கிகளை தரித்தவாறு அங்குமிங்கும் உலாவி பாடினார்கள். உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், உயிரிழந்த கிறிஸ்துநாதர்.
பாதிரியார் பரிமள கலபங்கள் தூவிய போது அவளை பார்த்து தலைவணங்கி புன்னகை செய்தார். அவரது தலைமயிர் சக்கச் சிவந்து பிரகாசித்தது. அவரது உற்சாக கலை பொருந்திய முகம் சாம்லேயின் முகம் போல் இருந்தது. அந்த தேவாலயத்தின் கோபுர கலசங்களில் இருந்து சூரிய கிரகணங்கள் விழுந்தன. அந்த கிரகணங்களின் வெள்ளை வெளியேற கீழ் நோக்கிய ஒரு கம்பளம் போல் விரிந்திருந்தது. தேவாலயத்தின் இருபுறமும் பீடங்கள் இருந்தது. பையன்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், உயிரிழந்த கிறிஸ்துநாதர். தேவாலயத்தின் மத்தியில் வந்து சட்டென நின்றவாறு அந்த மதகுரு திடீரென கத்தினார். அவங்களை கைது செய்! மதகுருவின் வெள்ளை நிற அங்கிகள் மறைந்து விட்டது. அவரது மேலுதட்டில் வெள்ளி நிற மீசை தோன்றியது. எல்லோரும் ஓடத் தொடங்கினார்கள். பாதிரியாரும் கூட பரிமளப் பொடியை ஒரு மூலையிலே எரிந்துவிட்டு தன் தலையை அகோல் பற்றி பிடித்துக் கொள்வது மாதிரி தனது தலையை பிடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தார். ஓடிச் செல்லும் ஜனங்களின் காலடியில் தன் கையில் இருந்த குழந்தை நழுவ விட்டுவிட்டாள் தாய். அவர்களோ அதை மிதித்து நசுக்காது விலகி விலகி ஓடினார்கள். அந்த குழந்தையின் அம்மன கோலத்தை பயபீதி நிறைந்த கண்களோடு அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு முழங்காலிட்டு அவர்களை நோக்கி கத்தினாள். குழந்தையை உதறிட்டு போகாதீங்க, இவனையும் உங்க கூட எடுத்துட்டு போங்க. உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், உயிரிழந்த கிறிஸ்துநாதர் என சிரித்துக் கொண்டும் கைகளை பின்புறமாக கோர்த்தவாறும் பாடத் தொடங்கினான் அகேல். அவள் குனிந்து குழந்தையை பார்த்தாள். மரக்கட்டைகள் பாரமேற்றிய ஒரு வண்டியில் அந்த குழந்தையை வைத்தாள். அந்த வண்டிக்கு அருகே சிரித்துக் கொண்டே மெதுவாக நடந்து வந்தான் நிகழாய். அப்படின்னா அவங்க எனக்கு கொஞ்சம் கடினமான வேலையைத்தான் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்றான் அவன். தெருக்கள் எல்லாம் அசுத்தமாயிருந்தது. வீட்டு ஜன்னல்களில் இருந்து ஜனங்கள் எட்டி பார்த்தார்கள். கூச்சலிட்டார்கள், விசிலடித்தார்கள், கைகளை வீசினார்கள். வானம் நிர்மலமாய் இருந்தது. சூரியன் பிரகாசமாக காய்ந்தது. எங்குமே நிழலை காணும். பாடுங்கம்மா, என் அருமை அம்மா என கத்தினான் அகோல். அதுதான் வாழ்க்கை. அவன் முதலில் தானே பாடத் தொடங்கினான். அவனது குரல் பிற சப்தங்களை எல்லாம் விழுங்கி விம்மி ஒலித்தது. தாய் அவனை தொடர்ந்து சென்றாள். திடீரென அவள் தடுமாறினாள். கால் தவறி ஆழம் காணாத பாதாள குழிக்குள் விழுந்தாள். அந்த அந்த சூன்யத்தில் பயங்கர குரல்கள் கூச்சலிட்டு அவளை வரவேற்றது. மேலெல்லாம் நடுங்கி குளிர அவள் திடுக்கிட்டெழுந்தாள். அவளது இதயத்தை ஒரு கனமான முரட்டுக்கரம் அழுத்தி பிடித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி முறுக்கி பிழிவதில் ஆனந்தம் காண்பது போல் தோன்றியது. ஆலை சங்கு இடைவிடாது அலறி முனகி தொழிலாளர்களை அறைகூவி அழைத்துக் கொண்டிருந்தது. அது இரண்டாவது சங்கு என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். அந்த அறை முழுவதும் புத்தகங்கள் இறைந்து கிடந்தது. எல்லாம் நிலைகுலைந்து தலைகீழாய் கிடந்தது. தரையில் சேறுபடிந்த பூட்ஸ் கால்களின் தடங்கள் காணப்பட்டது. அவள் எழுந்தாள். முகம் கை கழுவவோ பிரார்த்தனையில் ஈடுபடவோ எண்ணாமல் அங்குள்ள பொருட்களை எடுத்து அடுக்கி அறையை சுத்தம் செய்வதில் முனைந்தாள். சமையலறையில் கிடந்த கம்பின் மீது கொடியின் சிறு பகுதி இன்னும் ஒட்டி கிடந்தது. அந்த கம்பின் மீது அவள் பார்வை விழுந்தது. அவள் அதை குனிந்தெடுத்து அடுப்பில் வைக்கப் போனாள். ஆனால் திடீரென வேறொரு எண்ணம் தோன்றவும் அவள் பெருமூச்சு விட்டவாறு அதில் தொங்கிய கொடி துணியை அகற்றி அதை ஒழுங்காக மடித்து தனது பைக்குள் வைத்துக் கொண்டாள். அவள் அந்த கம்பை முழங்காலில் கொடுத்து முறித்து அடுப்புக்குள் எறிந்தாள். பிறகு ஜன்னல்களையும் தரையையும் தண்ணீர் விட்டு கழுவினாள். தேநீர் பாத்திரத்தை கொதிக்க வைத்து விட்டு உடை உடுத்திக் கொண்டாள். பின்னர் அவள் சமையல் அறையில் இருந்த ஜன்னல் அருகே அமர்ந்தாள். அவன் மனதில் அதே கேள்வி எழுந்தது. இனி என்ன செய்யறது? தான் தனது காலை பிரார்த்தனையை செய்யவில்லை என்பது ஞாபகம் வந்தவுடன் அவள் அங்கிருந்து எழுந்து விக்கிரகங்களை நோக்கி வந்தாள். அவற்றின் முன்னே சில கணங்கள் நின்றாள். பிறகு மீண்டும் உட்கார்ந்தாள். அவள் இதயம் ஒரே சூன்ய வெளியாக வெறிச்சோடி கிடந்தது. நேற்றைய தினத்தில் தெருக்களிலே உற்சாக வெறியோடு கத்திச் சென்ற ஜனங்கள் இன்று தங்கள் தங்கள் வீடுகளுக்குள் அடைந்து முடங்கி கிடந்தது. இயற்கைக்கு மீறிய சம்பவங்களை பற்றி அமைதியாக சிந்தித்துக் கொண்டிருப்பதை போல் அதிசய ஒரு மோன நிலை நிலவியது. திடீரென அவன் தனது இளமை காலத்தில் கண்ட ஒரு விஷயம் நினைவை கூர்ந்தாள். சவுசலாவ் குடும்பத்தினருக்கு சொந்தமான பண்ணையில் பழம் பூங்காவனத்தில் ஒரு பெரிய தடாகம். தடாகத்தின் முழுவதிலும் நீரல்லி பூக்கள் நிறைந்து பூத்திருந்தது. இலையுதிர் காலத்தின் மப்பும் மந்தாரமுமான ஒரு நாளன்று அவள் அந்த தடாக கரை வழியே நடந்து சென்றாள். செல்லும் போது அந்த தடாகத்தின் மத்தியில் ஒரு படகு நின்றிருப்பதை கண்டாள். குளம் கருநீளமாக இருண்டு நிச்சலனமாக இருந்தது. அந்த படகு அந்த கரிய நீர்த்தடத்தின் மீது
பழுப்பு இலைகளின் கூட்ட அலங்காரத்தோடு ஒட்டி கிடப்பதாக தோன்றியது. காய்ந்து கருகிப்போன அந்த இலைகளுக்கு மத்தியில் அசைவற்ற ஒரு மோன நீர்த்தாடாகத்தில் தன்னந்தனியாக துடுப்புகளோ மனித துணையோ இன்றி ஸ்தம்பித்து கிடந்த அந்த படகிலிருந்து ஏதோ ஒரு இனம் தெரியாத துக்கத்தின் சோகம் தோன்றுவதாக அவளுக்கு தெரிந்தது. வெகு நேரம் வரையில் அவள் கரையிலேயே நின்றாள். யார் அந்த படகை தடாகத்தின் மத்தியில் தள்ளிவிட்டார்கள், எதற்காக தள்ளிவிட்டார்கள் என்பதை எண்ணி அதிசயித்தாள். அந்த பண்ணை நிலத்தில் வேலை பார்த்து வந்த ஒருவனின் மனைவி, குடுகுடுவென்ற நடையும் சிக்கு பிடித்த சிகையும் கொண்ட ஒரு சிறு பெண் அந்த குளத்தில் மூழ்கி இறந்து விட்டதாக யாரோ சொன்னார்கள். தாய் தன் கரங்களை நெற்றியை வலித்து விட்டுக் கொண்டாள். அவளது மனதில் அன்றைய தினத்துக்கு முந்தின நாளன்று நடந்த சம்பவங்கள் நினைவுகளுக்கிடையே எண்ணற்ற சிந்தனைகள் நடுங்கி மிதந்து சென்றது. வெகு நேரம் வரையில் அவள் அந்த சிந்தனையில் திக்பிரமை என்று அமர்ந்திருந்தாள். அவளது கண்கள் குளிர்ந்து போய்விட்டது. தேநீர் கோப்பையின் மீது நிலைகுத்தி பதிந்து நின்றது. அதே சமயத்தில் தனது கேள்விகளுக்கெல்லாம் வெளியளிக்கக்கூடிய யாராவது ஒரு படோடோமற்ற புத்தி படைத்த மனிதனை காண வேண்டும், கண்டு கேட்க வேண்டும் என்ற ஆவல் பெருகிக் கொண்டிருந்தது. அவளது ஏக்கம் நிறைந்த ஆவலுக்கு பதிலளிப்பது போல் நிகலாய் இவானாவிச் மத்தியானத்திற்கு மேல் வந்து சேர்ந்தான். என்றாலும் அவனை கண்டதும் அவளுக்கு திடீரென ஒரு திகிலுணர்ச்சி ஏற்பட்டது. எனவே அவன் செலுத்திய வணக்கத்திற்கு பதில் வணக்கம் கூட கூறாமல் அமைதியாக சொன்னான். நீங்க ஏன் வந்துட்டீங்க? இப்படி செய்யறது ஒரு முட்டாள்தனம். நீங்க இங்க இருக்கிற யாராவது பார்த்துட்டா உங்களையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்களே. அவன் அவளது கையை இறுக பற்றி அழுத்தினான். தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டு அவள் பக்கமாக நெருங்கி குனிந்து விறுவிறுவென பேசினான். பாவல், அந்திரே, நான், எங்கள் மூவருக்குள் ஒரு ஒப்பந்தம். அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டால் மறுநாளே நான் உங்களை இங்கிருந்து நகரத்திற்கு கொண்டு விடுவது என்பது எங்கள் ஏற்பாடு என்றான். அவனது குரல் பெருந்தன்மையை நிறைந்ததாகவும் அவளது நலனத்தில் அக்கறை கொண்டதாகவும். சரி, இங்க ஏதாவது சோதனை நடந்துச்சா? ஆமா, அவங்க எல்லாத்தையும் வெக்கமும் மனசாட்சியும் இல்லாம உழைச்சு களைச்சு எரிஞ்சிருக்காங்க பாருங்க என்றாள் அவள். அவங்க எதுக்குத்தான் வெக்கப்பட்டிருக்காங்க? தன்னுடைய தோள்களை குலுக்கிக் கொண்டே கேட்டான் நிகழாய். பிறகு அவன் ஏன் ஏன் நகரத்துக்கு வீட மாத்திக்க கூடாது? அவனது நட்பும் பரிவும் கலந்தன. நய உரையும் அவளது காது கொடுத்து கேட்டாள். லேசாக புன்னகை புரிந்து கொள்ளாவிட்டாலும் அவளது மனதில் எழும்பிய அன்பு கழிந்த நம்பிக்கையை கண்டு அவளே வியந்து கொண்டாள். பாஷாவோட விருப்பம் அதுவாத்தான் இருந்துச்சு அப்படின்னா உங்களை சிரமத்துக்கு ஆளாக்கணும். அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் தனியாத்தான் இருக்கிறேன். எப்பவாவது என் சகோதரி மட்டும் வந்துட்டு போவா. நான் சும்மா வந்து இருந்துட்டு உங்க வீட்டுல சாப்பிட்டு இருக்க முடியாது. விருப்பம் இருந்தா நீங்களே அங்க வந்து ஏதாவது வேலை தேடிக்கணுமா? வேலை என்ற எண்ணம் தனது மகன் அந்திரேய்க்கு பிற தோழர்கள் செய்யும் வேலையோடு எப்படியோ பிணைப்பேற்று அவள் உணர்ந்தாள். அவள் நிகழாய் பக்கமாக நெருங்கி சென்று அவன் கண்களை ஊடுருவி பார்த்தாள். உண்மையாவா? உங்களால தேடித்தர முடியுமா? என் வீட்டுல அதிகமா வேலை ஒண்ணும் இருக்காது. நான் கட்ட பிரம்மச்சாரியாச்சே. நான் அதை சொல்லல. வீட்டு வேலை பத்தி இல்ல நான் சொன்னது, மெதுவாக சொன்னாள் அவள். அவன் பெருமூச்செறிந்தான். தான் சொன்னதை அவன் புரிந்து கொள்ளாமல் போனதால் மனம் நொந்தாள். அவனோ அவள் அருகே குனிந்து பார்த்தவாறு புன்னகை புரிந்தான். சிந்தனை வயப்பட்டவனாக பேசினான். நீங்க மட்டும் பாவலை பார்க்கறக்கு அனுமதி வாங்கி அவனை சந்திச்சு நமக்காக ஒரு பத்திரிக்கை வெளியிடணும் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டாங்க பாருங்க அந்த விவசாயிக. அவங்களோட முகவரியை மட்டும் எப்படியாவது கொண்டு வந்துட்டீங்கன்னா. எனக்கே அவங்களை தெரியுமே, உவகையோடு கூறினாள் தாய். நான் அவங்களை கண்டுபிடிச்சு நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நான் செஞ்சு தரேன். நான் தான் அவங்களுக்கு சட்டவிரோதமா புக்கெல்லாம் கொடுத்துருக்கிறேனே அப்படின்னு யாருக்குமே சந்தேகம் வராது. நானே ஒரு கிளவி தன் முதுகில் ஒரு மூட்டையும் கையில ஒரு தடியும் எடுத்துட்டு கிராமமா காட்டு பிரதேச சாலையெல்லாம் நடந்து போயின்னு எனக்கும் ஒரு ஆசை இருக்காதா? இந்த வேலைக்கு என்ன ஏற்பாடு செய்யலாம்ல? உங்களை ரொம்பவும் கேட்டுக்கிறேன்ப்பா. எல்லா பிரதேசத்துக்கும் அப்படியே ரோடா அலையணும், அப்படியே சுத்தி பார்க்கணும். கோடை காலம், குளிர்காலம், நான் சாகிற வரைக்கும் ஒரு கர்ம யாத்திரிகன மாதிரி நான் அப்படியே சுத்திட்டே இருக்கணும்ப்பா. எனக்கு இது ஒன்றும் மோசமான வேலை இல்லையில்ல. வீடு வாசலற்ற ஒரு தேசாந்திரியாக வீடு வீடாய் கிராமத்து குடிசை வாசல்களில் சென்று கிறிஸ்துவின் பெயரை சொல்லி பிச்சை இருக்கின்ற ஒரு
யாத்திரிகவாசியாக தன்னை கற்பனை செய்து பார்த்தாள். ஏற்பட்ட சோக உணர்ச்சி அவள் இதயத்தில் நிரம்பி நின்றது. நிகழாய் அவளது கரங்களை லேசாக பற்றி பிடித்து தனது கதகதப்பான கையால் அதை தட்டி கொடுத்தான். பிறகு அவன் கடிகாரத்தை பார்த்து விட்டு சொன்னான், சரி, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நம்மளோட குழந்தைக, அதோட அன்பு கலந்த அந்த இதயம், நம்ம குழந்தைங்க, அவங்களோட வாழ்க்கை, ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு சுயநலத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, சாவோங்கிற பயம் கூட இல்லாம, எப்பா இத்தனையும் பார்த்துட்டு ஒரு தாய் நான் எப்படி சும்மா இருக்கிறது? நிகழாயின் முகம் வெளுத்தது. இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் நான் இதுக்கு முன்ன கேட்டதே இல்லை. அவனது முகத்தையே பரிவு கலந்த பார்வையோடு நோக்கியவாறு அமைதியாக சொன்னான் அவன். நான் வேற என்ன சொல்ல முடியும்? தன் தலையை சோகத்தோடு அசைத்துக் கொண்டு கைகளை வெறுமனே ஆட்டிக்கொண்டு கேட்டாள் அவள். ஏன் நெஞ்சுக்குள்ள துடிதுடிச்சிட்டு இருக்குது. இந்த தாயோட இதய துடிப்பு கேட்டு பாருப்பா. அதுக்கெல்லாம் வார்த்தையே இல்லை. அவள் எழுந்தாள். உத்வேகம் நிறைந்த எத்தனையோ சொற்கள் அவளது தலைக்குள் பின்னி முடைந்து குறுகுறுப்பதால், அவளது இதயத்தில் ஏற்பட்ட பெரும் பலத்தால் அவள் எழுந்து நின்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரும் அழுவார். கடை கட்டவர்கள் கூட, வெட்கமற்ற பிறவிகள் கூட கண்ணீர் சிந்துவார்கள். நிகழாயும் எழுந்தான். மீண்டும் ஒரு முறை கடிகாரத்தை பார்த்தான். சரி, அப்படின்னா இதுக்கு ஒத்துக்கிறீங்க, நகரத்துக்கு என் கூட வர்றீங்க தானே? அவள் தலையசைத்தாள். சரி, எப்போ? கூடிய சீக்கிரத்திலேயே போலாமா? பரிவோடு கேட்டான் அவன். நீங்க வர்ற வரைக்கும் எனக்கு கவலைதான்ப்பா. அவள் அவனை வியப்போடு பார்த்தாள். அவனுக்கு என்ன வேண்டும்? அவள் முன் தலை குனிந்தவாறு, குழப்பமான புன்னகை செய்தவாறு, கரிய கூட்டணிந்து சமீப நோக்குடன் கூணி நின்று கொண்டிருந்தான் அவன். அவனது தோற்றம் அவனது இயற்கைக்கு முரண்பாடாக தோன்றியது. உங்ககிட்ட ஏதாவது பணம் காசு இருக்கா? கண்களை தாழ்த்தி கொண்டே கேட்டான் அவன். இல்லப்பா. உடனே அவன் தன் பைக்குள் கையை விட்டு மணிப்பரிசை எடுத்து அதை திறந்து பணத்தை எடுத்து நீட்டினான். தயவு செஞ்சு இதை வாங்கிக்கிங்க. தாய் தன்னை அறியாமல் இளம் சிரிப்பு வந்தது. அவள் தலையை அசைத்து விட்டே சொன்னாள், உங்ககிட்ட எல்லாம் இதெல்லாம் என்ன புதுசா இருக்கு? பணம் கூட உங்களுக்கு பெருசா இல்லையா? அந்த காசுக்காக சிலரு தங்களோட ஆத்மாவையே விற்கிறாங்கப்பா. ஆனா உங்களுக்கு இது ஒரு விஷயமாவே தெரிய மாட்டேங்குது இல்ல? இப்ப அங்க பணங்கிறது எதுக்கு உங்களுக்கு? மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கா? நிகழாய் மெதுவாக சிரித்தான். பணம் ஒரு நச்சு பிடிச்ச பொருளுமா. வாங்குறதுனாலும் சரி, கொடுக்கறதுனாலும் சரி, மனசுக்கே பிடிக்கிறது இல்லை. அவள் கையை பற்றி லேசாக பிசைந்தான். பிறகு மீண்டும் சொன்னான், சரி, கிளம்பிடுங்க. பிறகு அவன் வழக்கம் போல் அமைதியாக சென்றான். அவன் செல்வதை அவள் வாசல் வரை வந்து பார்த்தாள். அப்போது தனக்குள் நினைத்துக் கொண்டாள், எவ்வளவு அன்பான மனம். ஆனால் அவன் எனக்காக பரிதாபப்படவே இல்லை. இந்த எண்ணம் அவளுக்கு பிடிக்கவில்லையா அல்லது அதிசயத்தை தந்ததா என்பதை அவளால் உணரக்கூட முடியவில்லை. அவன் வந்து சென்ற 4வது நாளன்று அவள் அவனுடைய வீட்டிற்கு குடிபோனாள். அவளது 2 பெட்டிகளோடு அவள் ஏறிச் சென்ற வண்டி அந்த தொழிலாளர் குடியிருப்பை விட்டு வெளிவந்தது. ஊருக்கு புறம்பே வெளியே உள்ள விம்பரப்புக்கு வந்து சேர்ந்தது. உடனே அவள் பின்னால் திரும்பி பார்த்தாள். எங்கோ இடிபடிந்த இடையறாத துன்பம் கலந்த வாழ்வை அவள் அனுபவித்தாளோ, எங்கே புதிய இன்பங்களும் துன்பங்களும் நிறைந்து வாழ்வுக்கு ஆளாகி நாட்களையே அவள் மின்னல் வேகத்தில் கழித்தாளோ, அங்கிருந்து அந்த இடத்தை விட்டு நிரந்தரமாக ஒரேடியாக பிரிந்து விலகிச் செல்வது போன்று அவள் திடீரென உணர்ந்தாள். கரிபடர்ந்த பூமியின் மேல் ஆகாயத்தை நோக்கி புகைபோக்கிகள் உயர நீண்டு கொண்டிருந்த கரும் சிவப்பும் சிலந்தியைப் போல் நின்ற தொழிற்சாலை, அதை சுற்றிலும் தொழிலாளர்களின் மாடியற்ற ஒற்றைத்தள வீடுகள் மொய்த்து சூழ்ந்திருந்தது. அவை சிறிதும் பெரிதுமாக நிறம் வெளிரி குழம்பி போய் சேற்று பிரதேசத்தை அடுத்து நின்றது. அந்த வீடுகள் தமது ஒளியற்ற சிறு சிறு ஜன்னல்கள் மூலம் அடுத்தடுத்த வீடுகளையும் பரிதாபகரமாக பார்த்து கொண்டிருப்பது போல் தோன்றியது. அந்த வீடுகளுக்கு மேலாக தொழிற்சாலையைப் போலவே கரும் சிவப்பாக தோன்றும் தேவாலயம் உயர்ந்து நின்றது. அதனுடைய ஊசி கோபுரம் புகை போக்கிகளின் உயரத்தை விட குட்டையாயிருந்தது. பெருமூச்சிருந்து கொண்டே தனது கழுத்தை இறுக்கி திணறச் செய்வது போல் தோன்றிய
தனது ரவிக்கியின் காலரை தளர்த்தி விட்டுக் கொண்டாள் தாய். போய்பிடி! முனையை கொண்டே வண்டிக்காரன் குதிரையின் கடிவாளத்தை பற்றி இழுத்தான். அவன் ஒரு கோணக்கால் மனிதன். குட்டையானவன். வயதை நிதானிக்க முடியாத தோற்றமுடையவன். அவனது தலையிலும் முகத்திலும் வெளிரிய மயிர்கள். கண்களில் வர்ணஜாலம் எதுவுமே இல்லை. அவன் வண்டிக்கு பக்கமாக நடந்து வரும்போது அசைந்து அசைந்து நடந்தான். வலப்புறம் போவதோ இடப்புறம் போவதோ அவனுக்கு எல்லாம் ஒன்றுதான் என தெளிவாக தெரிந்தது. சீக்கிரம் போ! உணர்ச்சியற்ற குரலில் குதிரையை விரட்டிக் கொண்டே தனது கோணல் கான்களை தூக்கி தூக்கி நடந்தான். அவனது பூட்ஸ்களின் சேறு ஒட்டி அப்பி காய்ந்து போயிருந்தது. தாய் சுற்றும் முற்றும் பார்த்தாள். அவளது இதயத்தைப் போலவே வயல்வெளிகள் அனைத்தும் வெறிச்சோடி கிடந்தது. கொதிக்கும் மணல் வெளியில் குதிரை தலையை ஆட்டிக்கொண்டு கால்களை கனமாக ஊன்றி நடந்தது. மணல் சரசரத்தது. அந்த லொடுக்கு வண்டி கிரீச்சிட்டது. வண்டி சக்கரத்தால் ஏற்படும் ஒளி புழுதியில் பின்தங்கிவிட்டது. நிகலாய் இவானோவிச் நகரின் ஒரு கோடியில் ஒரு அமைதி நிறைந்த தெருவில் குடியிருந்தான். பழங்கால கட்டிடமான ஒரு இரண்டடுக்கு மாடியின் அருகில் பச்சை வர்ணம் அடிக்கப்பட்ட சிறு பகுதியில் அவனது வாசஸ்தலம் இருந்தது. அந்த தோட்டத்தில் உள்ள பன்னீர் மரக்கிளைகளும் வேல மரக்கிளைகளும் வெள்ளிய இலைகள் செறிந்த இளம் பாப்புலர் மரக்கிளைகளும் அந்த பகுதியில் 3 அறைகளின் ஜன்னல்களிலும் எட்டி பார்த்து கொண்டிருந்தது. அறைக்குள்ளே எல்லாம் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருந்தது. மோன நிழல்கள் தரை மீது நடுநடுங்கும் கோலங்களை தீட்டிக் கொண்டிருந்தது. சுவரோரங்களில் புத்தக அலமாரிகள் வரிசையாக இருந்தது. அவற்றுக்கு மேல் சிந்தனை வயப்பட்டவர்கள் மாதிரி தோன்றும் சிலரின் உருவப்படங்கள் தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த இடம் உங்களுக்கு வசதியானதான் இருக்குதுமா? கேட்டுக்கொண்டே நிகழாய் தாயை ஒரு சிறு அறைக்குள் அடைத்துச் சென்றான். அந்த அறையில் உள்ள ஒரு ஜன்னல் தோட்டத்தை நோக்கி இருந்தது. இனியொரு ஜன்னல் புல் மண்டி கிடந்த முற்றத்தை நோக்கி இருந்தது. அந்த அறையின் சுவரோரங்களில் புத்தக அலமாரிகள் இருந்தது. நான் சமையல் கட்டிலேயே இருந்துக்கிறேன்ப்பா. சமையல் கட்டே நல்லா வெளிச்சமாத்தானே இருக்கு என்றாள் தாய். அவளது வார்த்தைகள் அவனை பயமுறுத்துவது போல் இருந்தது. அதன் பிறகு அவன் அவளிடம் எப்படி எல்லாமோ சுற்றி வளைத்து பேசி அவளை இந்த அறையிலேயே வசிக்க சம்மதிக்க வைத்தான். அவனது முகம் பிரகாசம் அடைந்தது. அந்த 3 அறைகளிலுமே விசித்திரமான ஒரு சூழ்நிலை நிரம்பி தோன்றியது. அங்கு நல்ல காற்றோட்டம் இருந்தது. சுவாசிப்பது லகுவாய் இருந்தது. எனினும் அந்த அறையில் யாருமே உரத்த குரலில் பேசுவதற்கு தயங்குவார்கள். சுவர்களில் தொங்கிக் கொண்டிருக்கும் குறுகுருவென பார்த்து கொண்டிருக்கும் அந்த சித்திரங்களில் உள்ள மனிதர்களின் அமைதி நிறைந்த சிந்தனையை கலைப்பது அசம்பாவிதமானது போல் தோன்றியது. இந்த செடிக்கெல்லாம் தண்ணீர் விடணுமாப்பா என்று ஜன்னல்களில் இருந்த பூந்தொட்டிகளின் மண்ணை தொட்டு பார்த்து கேட்டாள் தாய். ஆமாம் என வீட்டுக்காரன் தனது குற்றத்தை உணர்வு போல் சொன்னான். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சமானதுப்பா. ஆனா என்ன, இதுக்கெல்லாம் நேரமே இருக்கிறது இல்ல. தனது விசாலமான அந்த வீட்டில் கூட நிகழாய் மிகவும் பதனமாகவும் நிதானமாகவும் யாரோ ஒரு அந்நியன் மாதிரி நடமாடி திரிவதை தாய் கண்டாள். அவன் அந்த அறையில் உள்ள பல பொருட்களை குனிந்து உற்று பார்த்தான். அப்படி பார்க்கும்போது தனது வலது கையில் மெல்லிய விரல்களால் தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டும் கண்களை சுருக்கி கூர்மையாக்கி கொண்டும் தனக்கு அக்கறையுள்ள பொருட்களை பார்த்தான். சில சமயங்களில் அவன் ஒரு சாமானை தன் முகத்தருகே கொண்டு போய் கண்களால் தொட்டு உணர்வது போல் பார்த்தான். தாயைப் போலவே அவனும் அந்த அறையில் முதல் வந்திருப்பவன் போலவும், அதனால் அங்குள்ள பொருட்களை எல்லாம் அவனுக்கு புதிதாக பழக்கமற்றதாக இருப்பது போலவும் தோன்றியது. இந்த நிலைமை தாயின் மனநிலையை தளர்த்தி ஆசுவாசப்படுத்தியது. அவள் நிகழாயை தொடர்ந்து அந்த இடத்தில் முழுவதும் சுற்றி பார்த்தாள். எங்கு என்ன இருக்கிறது என கண்டறிந்தாள். அவன் ஏதோ ஒரு குற்றவாளியைப் போல் கள்ளக்குரலில் பதிலளித்தான். அவன் பதில் சொல்லிய பாவனையானது ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்யாமல், ஆனால் வேறு மாதிரியாக செய்யவும் தெரியாதவன் போலவும் இருந்தது. அவள் பூச்செடிகளுக்கு தண்ணீர் விட்டாள். பியானோ வாத்தியத்தின் மீது சிதறி கிடந்த இசை அமைப்பு தாள்களை ஒழுங்காக அடுக்கி வைத்தாள். தேநீர் பாத்திரத்தின் மீது பார்வையை செலுத்தியவாறு பேசினான். இந்த பாத்திரத்தையெல்லாம் கழுவணும்பா. அவன் அந்த மங்கி போன பாத்திரத்தை தொட்டு தடவி பார்த்தான். தன் விரலை முகத்திற்கே கொண்டு போய் கவனித்தான். தாய் லேசாக சிரித்துக் கொண்டாள். அன்றிரவு படுக்கைக்கு செல்லும் போது அன்றைய தினத்தின் சம்பவங்கள் நினைத்து பார்த்தாள். தலையை தலையணையிலிருந்து உயர்த்தி வியப்போடும் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டாள். வேறொருவருடைய வீட்டில் இரவை கழிப்பது என்பது அவளது வாழ்க்கையிலே இதுதான் முதல் தடவை. எனினும் அவளுக்கு அதனால் எந்தவித சிரம உணர்ச்சியும் தோன்றவில்லை. அவள் நிகழாயை பற்றி அக்கறையோடு நினைத்து கொண்டாள். அவனது வாழ்வை முடிந்தவரை மேன்மையுடையதாக்கி
அவனது வாழ்க்கையின் மென்மையும் கதகதப்பும் சேர்வது ஏதாவது செய்ய வேண்டும் என அவள் ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவனது லாபமின்மை, வேடிக்கையான சாமர்த்தியமின்மை, மற்ற மனிதர்களிடமிருந்து மாறுபட்ட அவனது விசித்திரமான நடத்தை, ஞான ஒளி வீசும் குழந்தையை நோக்கம் கொண்ட பிரகாசமான கண்கள் அவளது இதயத்தை தொட்டுவிட்டது. பிறகு அவள் மனம் அவனது மகன்பால் திரும்பியது. மீண்டும் மேதின வைபோகத்தின் சம்பவங்கள் அவள் கண்முன் நிழலாடியது. எனினும் அந்த சம்பவத்தின் நினைவு சித்திரத்தை இப்போது ஒரு புதிய அர்த்தமும் புதிய குரலும் அவளுக்கு திணித்தது. அன்றைய தினத்தைப் போலவே அந்த தினத்தை பற்றிய சோக உணர்ச்சியிலும் ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருந்தது. என்றாலும் அந்த சோக உணர்ச்சி முஷ்டியால் ஓங்கி குத்தி தரையிலே மோதி விழச் செய்யும் உணர்ச்சியை மெதுமெதுவாக தூண்டி முதுகை நிமிர்த்தி நேராக நிற்கச் செய்யும் உணர்ச்சியாக இருந்தது. நமது குழந்தைகள் உலகத்திலேயே புகுந்து புறப்பட்டு விட்டார்கள் அவள் நினைத்தாள். அப்போது அவள் திறந்து கிடக்கும் ஜன்னலின் வழியே இலைகளின் சலசலப்போடு கலந்து வரும் தனக்கு பழக்கமான பட்டணத்து இரைச்சலை காது கொடுத்து கேட்டாள். அந்த சப்தங்கள் எங்கோ தொலைவில் இருந்து மங்கி தேய்ந்து களைத்து சோர்ந்து போய் வந்தது. அந்த அறைக்குள்ளே வரும்போது அந்த சப்த அலைகள் அநேகமாக செத்துத்தான் ஒலித்தது. மறுநாள் காலையில் அவள் தேநீர் பாத்திரத்தை தேய்த்து துலக்கி தேநீருக்காக வெந்நீர் காய வைத்தாள். ஆர்வமின்றி மேஜையை சரி செய்தாள். பிறகு நிகழாய் எழுந்து வருவதை எதிர்நோக்கி சமையல் அறையில் காத்திருந்தாள். அவன் இருமிக் கொண்டே கதவை திறந்தான். ஒரு கையால் தன் மூக்கு கண்ணாடியை பிடித்துக் கொண்டு மறு கையால் சட்டை காலரை பிடித்துக் கொண்டும் அவன் வந்தான். காலை வணக்கம் கூறிக்கொண்ட பிறகு அவள் தேநீர் பாத்திரத்தை அடுத்த அறைக்குள் கொண்டு போனான். அதற்குள் அவன் தரையெல்லாம் தண்ணீர் கொட்டி முகம் கைகால் கழுவினான். தனக்குத்தானே முனவிக் கொண்டான். தனது பல்விளக்கும் பிரஷையும் சோப்பையும் கீழே நழுவ விட்டான். சாப்பிடும்போது அவன் தாயை பார்த்து சொன்னான், நான் விவசாய இலாக்கால எனக்கு பிடிக்காத வேலையை ஒன்று பார்த்துட்டு வர்றேன். நம்மளோட விவசாயி எப்படி நாசமாயிட்டு வர்றாங்க, இதை கவனிக்கிறதா என் வேலை. ஒரு குற்ற புன்னகையோடு அவன் மேலும் பேசினான். பட்டினி தான் விவசாயிகளை அந்த காலத்துல கல்லறைக்கே தள்ளுது. அவங்களோட குழந்தைங்க பிறக்கும் போதே சோனியா பிறக்கிறாங்க. அது இந்த இலையுதிர் காலத்துல ஈசல் பூச்சிக மாதிரி மடிஞ்சு போயிடுறாங்க. எங்களுக்கே தெரியுது. இந்த காரணத்தோட வளர்ச்சிய படிப்படியா கவனிச்சுட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா இப்படியே இது போயிட்டு தான் இருக்கு. நீங்க மாணவரா கேட்டாள் தாய். இல்லம்மா, நான் வாத்தியார். எங்க அப்பா வியாத்கால ஒரு தொழிற்சாலையில மேனேஜரு. ஆனா நானே வாத்தியார் வேலைக்கு படிச்சேன். கிராமத்துல இருக்கும்போது நான் முஜீக்களுக்கு புஸ்தகம் கொடுத்து உதவுனேன். அதான் அதனால என்ன ஜெயில போட்டாங்க. தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு புஸ்தக கடையில விற்பனை பண்றதுக்கு வேலை பார்த்தேன். ஆனா என்னோட அஜாக்கிரதையில மறுபடியும் என்னை ஜெயில போட்டாங்க. கடைசியில என்னை நாடு கடத்தினாங்க. அங்கிருந்து கவர்னருக்கு வெறுப்பு ஆளானேன். மறுபடியும் அங்கிருந்து என்ன வேற கிராமத்துக்கு நாடு கடத்துறாங்க. இப்படியே ஒரு 5 வருஷம் போயிருச்சு. சூரிய ஒளி நிறைந்த அந்த அறையில் அவனது குரல் மளவளவென பொழிந்தோடியது. இதற்கு முன்பே இது மாதிரி எத்தனையோ கதைகள் சொல்வார்கள். ஏன் இத்தனை அமைதியோடு ஏதோ தவிர்க்க முடியாத ஒன்றை பேசுவது போல் அவற்றை கூறுகிறார்கள் என்பது மட்டும் அவளுக்கு புரியல. இன்னைக்கு என் சகோதரி வர்றான்னு நினைக்கிறேன் என்றான் அவன். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்ப அவ விதவை. அவ கணவன் சைபீரியா நாடு கடத்தப்பட்டு போது அங்கிருந்து தப்பிச்சு ஓடினான். அதுக்கப்புறம் 2 வருஷத்துல ஐரோப்பால ஒரு காசா நோயில இறந்துட்டான். அவ உங்களுக்கு இளையவளா? என்னை விட ஒரு 6 வயசு மூத்தவா. நான் அவளுக்கு ரொம்பவும் கடமைப்பட்டவம்மா. அவ இங்க வந்து சங்கீத வாசிப்பா. நீங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அவளோட பியானோ வாத்தியம் தான். இந்த பியானோ அவளோடது தான். பொதுவா சொன்னா இங்க இருக்கிற பொருள் எல்லாமே பெரும்பாலும் அவளோடது தான். புத்தகம் மட்டும்தான் என்னோடது. அவ எங்க இருக்கிறா? எங்க வேணாலும் இருப்பா. சிறு புன்னகையோடு பதில் சொன்னான் அவன். எங்கெல்லாம் ஒரு துணிச்சலான ஆசாமி வேணுமோ அங்க எல்லாம் அவ இருப்பாமா. அவ இந்த மாதிரி வேலையை செய்றா? ஆமாம்மா. அவன் சீக்கிரமே போய்விட்டான். தாய் இந்த மாதிரி வேலையை பற்றி சிந்திக்க தொடங்கினார். இந்த வேலைக்காக ஒவ்வொரு நாளும் அமைதியோடு விடாமுயற்சியோடும் தங்களைத்தாமே தத்தம் செய்து கொள்ளும் மனிதர்களை பற்றி நினைக்கும் போது ஏதோ ஒரு மலையின் முன்னே இரவு வேளையில் நிற்பது போல அவளுக்கு தோன்றியது.
மத்தியானத்திற்கு மேல் நெட்டையான அழகி பெண் ஒருத்தி வந்தாள். அவள் கரிய நிற உடை உடுத்தியிருந்தாள். தாய் கதவை திறந்தவுடன் அவள் தன் கையில் இருந்த மஞ்சள் நிறமான சிறு பையை கீழே நழுவ விட்டு தாயின் கையை பற்றி பிடித்தாள். நீங்க தானே பாவலோட அம்மா என கேட்டாள். ஆம் என பதிலளித்தாள் தாய். எனினும் அந்த பெண்ணின் அழகிய கோலத்தை கண்டது முதல் அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நான் ஒரு கற்பனை பண்ணியிருந்தேன். அதே மாதிரிதான் இருக்கீங்க என்று அவள் கூறிக்கொண்டே கண்ணாடியின் முன் நின்று தொப்பியை கழற்றினாள். நான் ரொம்ப காலமா பாவலோட இருந்ததுதான். அவன் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். அவளது குரல் உள்ளடங்கி இருந்தது. மேலும் அவள் மெதுவாகத்தான் பேசினாள். அவளது நடமாட்டங்கள் மட்டுமே விறுவிறுப்போடும் இருந்தது. அவள் தனது சாம்பல் நிற கண்களால் புன்னகை புரிந்தாள். அதில் வாலிப பாவம் இருந்தது. அவளது கண்ணம்பொறியில் சிறு சிறு சுருக்க ரேகைகள் விழுந்திருந்தது. அவளது சிறு காதோரங்களுக்கு மேல் இளம் நரை ரோமங்களும் மின்னிக் கொண்டிருந்தது. எனக்கு பசிக்குது, கொஞ்சம் காப்பி குடிச்சா தேவலன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன, தயார் பண்ணிடுறேன் என்று பதிலளித்தாள் தாய். பதில் சொல்லிவிட்டு அவள் அலமாரிக்கு சென்று காப்பி சட்டியை எடுத்துக்கொண்டே கேட்டாள். என்னை பத்தி பாவல் என்ன சொன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எவ்வளவோ சொல்லியிருக்கா. அந்த மாது ஒரு தோல் சிகரெட்டு பெட்டியை திறந்து ஒரு சிகரெட்டை பத்த வைத்தாள். நீங்க அவனை பத்தி ரொம்பவும் பயந்து போயிருக்கீங்களா? கேட்டுக்கொண்டே அவள் அந்த அறைக்குள் உலாவினாள். சாராய அடுப்பில் காப்பி சட்டி கீழாக எரியும் நீல நிற தீ நாக்குகள் பார்த்து கொண்டே லேசாக புன்னகை விழுந்தாள் தாய். அந்த பெண்ணின் முன்னிலையில் ஏற்பட்ட சங்கட உணர்ச்சியை விழுங்கி உள்ளடக்கி அவள் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. அப்படி என்றால் அவளிடம் என்னை பற்றி கூறியிருக்கிறான். நல்ல பிள்ளை. தனக்குத்தானே நினைத்து கொண்டாள். பிறகு மெதுவாக சொன்னான். ஆமா, அது ஒண்ணும் சிரமம் இல்லை. ஆனா முதல்லதான் கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு தனியா இருக்கிறது. இப்பெல்லாம் அது பெரிய விஷயமா இருக்கிறது இல்லை. அந்த பெண்ணின் முகத்தை ஒரு முறை பார்த்து கொண்டே தாய் அவளது பெயரை கேட்டாள். சோபியா என்றாள் அந்த பெண். தாய் அந்த பெண்ணை கூர்ந்து பார்த்தாள். அந்த பெண்ணிடம் ஏதோ ஒரு பரபரப்பு, அதீதமான அவசரமும் துணிவும் கொண்ட பரபரப்பு காணப்படுவதாக தோன்றியது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க அதிக நாள் ஜெயிலில் இருக்கக்கூடாது தீர்மானமாக பேசினாள். அவங்க நாடு கடத்தப்பட்ட உடனே பாவலும் மிகளாயும் அங்கிருந்து தப்பிச்சு வந்து உடனடியே இங்க வந்து சேரணும். அதுக்கான வேலைகளை பார்க்கணும் நம்ம. தாய் வியந்து போய் சோபியாவையே பார்த்தாள். சோபியா தனது சிகரெட் கட்டையை எங்கு போடுவது என்பதற்காக அங்கும் இங்கும் இடம் பார்த்து கொண்டிருந்தாள். கடைசியாக அருகில் இருந்த அவள் அந்த சிகரெட் கட்டையை ஒரு பூத்தொட்டியில் இருந்த மண்ணில் புதைத்து அமுக்கினாள். ஐயோ, அது பூக்களை கொன்றுமே! தன்னை எரியாமல் கூறினாள் தாய். மன்னிக்கணுமா என்றாள் சோபியா. நிகழாயும் இதே விஷயத்த எனக்கு அப்பப்ப சொல்லிட்டே இருப்பான். அவள் அந்த சிகரெட்டு கட்டையை அதிலிருந்து எடுத்து ஜன்னலுக்கு வெளியே எறிந்தாள். இதை கண்டவுடன் தாய்க்கு ஒரு சங்கட உணர்ச்சி ஏற்பட்டது. அவள் முகத்தை பார்த்து கொண்டு ஒரு குற்ற உணர்வோடு சொன்னாள். என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு அப்படி சொல்லல. என்னை அறியாமலே வாய் வந்துருச்சு. அப்படியே இருந்தாலும் நான் எதுக்கு உங்ககிட்ட இது சொல்லணும்? இது உங்க வீடு என்றாள். நான் அசுத்தம் பண்ணனா அதை சொல்லணும். அதெல்லாம் தப்பே இல்லை. இதுல என்ன தப்பு இருக்கு? சோபியா தன் தோலை உலுக்கி கொண்டே கேட்டாள். சரி, காபி தயார் பண்ணிட்டீங்களா? ரொம்ப நன்றிமா. ஒரே ஒரு கோப்பை தானா? உங்களுக்கு ஒண்ணு வேணாமா? திடீரென்று அவள் தாயின் தோலை பற்றி பிடித்து அவளை தன்னருகே இழுத்து அவளது கண்களை ஆழ்ந்து நோக்கி கொண்டே கேட்டாள். நீங்க என்ன வெக்கப்படுறீங்களா? தாய் லேசாக புன்னகை புரிந்தாள். இப்பொழுதுதான் சிகரெட்டு கட்டையை பத்தி உங்ககிட்ட சொன்னேன். அதுக்காக நான் வெக்கப்படுறேன்னா அப்படின்னு கேக்குறீங்க என்றாள் தாய். தனது வியப்புணர்ச்சியை மூடி மறைக்காமல் அவள் மீண்டும் ஏதோ கேட்கும் பாவனையில் பேசினாள். இல்ல, நேத்து தான் நான் இங்க வந்தேன். அதுக்குள்ள இது என் சொந்த வீடு மாதிரியே நினைச்சு நான் நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். எதுக்குமே அஞ்சாம ஏதோ பேசிக்கிட்டேன். அப்படித்தான் இருக்கணுமா என்றாள் சோபியா. என் தலையே சுத்துது போ. நானே எனக்கு ஏதோ அந்நியமான மாதிரி இருக்குது. மேலும் பேச தொடங்கினாள் தாய். முன்பெல்லாம் நான் ஒரு நபர்கிட்ட என் மனசுல இருக்கிற விஷயத்த வெளியிட்டு கூற தைரியம் வந்ததே இல்லை. அப்படி தைரியமா பேசணும்னா
அந்த நபர்களோட ரொம்ப நாள் நான் பழகி இருக்கணும். ஆனா நான் இப்ப என் இதயம் எப்பவுமே திறந்தே கிடக்குது. இதுக்கு முன்ன நான் இது மாதிரி நினைச்சு கூட பார்த்தது இல்ல. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நான் பேசியிருப்பேனா, இல்ல நான் சொல்லியிருப்பேனா? சோபியா மீண்டும் ஒரு சிகரெட்டை எடுத்துக்கொண்டே தனது சாம்பல் நிற கண்களில் மிருதுவான ஒளி ததும்ப தாயை பார்த்தாள். அவன் தப்பிச்சு போறக்கு ஏதோ ஏற்பாடு பண்றதா சொன்னீங்களே, அப்படி ஓடி வந்ததுக்கு அப்புறம் அவனால எப்படி வாழ முடியும்? தன் மனதுக்குள் அழுத்திக் கொண்டிருந்த அந்த கேள்வியை கேட்டு மனபாரத்தை குறைத்துக் கொண்டாள் தாய். அது ஒண்ணும் பிரமாதம் இல்லம்மா, கூறிக்கொண்டே இன்னொரு கோப்பை காப்பியை ஊற்றிக் கொண்டாள் சோபியா. இப்படி ஓடி வந்தவங்க எத்தனையோ பேர் இங்க வாழ்றாங்க. அப்படியே அவனும் அவனும் வாழ்வான். நான் அப்படி ஒரு ஆசாமி பார்த்திருக்கேன். அவன் வசிக்க வேண்டிய அவன் எங்க இருக்கணுமோ அங்க கூட்டு போய் விடுறதுதான் என் வேலை. தாய் அவளது முகத்தையே சிறிது நேரம் பார்த்தாள். பிறகு புன்னகை புரிந்தாள். அதன் பின் தலையை அசைத்துக் கொண்டே மெதுவாக சொன்னான். மேதின கொண்டாட்டம் எங்ககிட்ட ஏதோ ஒரு மாறுதல் உண்டாக்கிடுச்சு. அப்படித்தான் எனக்கு தோணுது. ஆனா அது என்னங்கிறது தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. நான் என்னவோ ஒரே சமயத்துல ரெண்டு பாதையில போயிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிரம்மை. சமயத்துல எனக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஒரே மங்களா, கண்ணெல்லாம் இருட்டு கட்டின மாதிரி. உதாரணமா உங்களை எல்லாம் பாக்குறேன். நீங்க எல்லாம் பெரிய இடத்து பிள்ளைங்க. ஆனா இந்த வேலை செய்யறீங்க. பாவல தெரியுங்கிறீங்க. அவனை பத்தி நல்லபடியா பேசுறீங்க. நான் உங்களுக்கு நன்றி சொல்லணுமா? சேபியா சிரித்தாள். மிகவும் நன்றி பெற தகுதியுடையவர் நீங்கள் தான் அம்மா. நானா? நான் என்ன செஞ்சுட்டேன்? அவனுக்கு இதெல்லாம் கத்துக் கொடுத்தது நான் இல்லையே, பெருமூச்சோடு சொன்னாள் தாய். சோபியா சிகரெட் கோப்பை தட்டில் நசுக்கி அணித்தாள். அவள் தலையை அசைத்த அசைப்பில் அவளது பொன்னிற முடி உழைந்து உழவி அவளது இடைவரையிலும் விழுந்து கற்றை கற்றையாய் புரண்டு. சரி, இந்த அலங்காரத்தை எல்லாம் கலையறதுக்கு நேரமாயிடுச்சு என கூறிக்கொண்டே அவள் எழுந்தாள். எழுந்து வெளியே சென்று விட்டாள். நிகழாய் மாலையில் வீடு வந்தான். அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது சோபியா சிரித்துக் கொண்டு அவள் எப்படி தேசாந்திர சீட்சையில் தப்பியோடி வந்த மனிதர்களை சந்தித்தாள், அவனை வைத்தாள். அவள் எப்படி ஒற்றர்களுக்காக பயந்து நடுங்கினாள், வழியில் பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் ஒற்றர்கள் என அவள் எப்படி கருதினாள், ஓடி வந்த மனிதன் எப்படி நடந்து கொண்டான் என்பன போன்ற விவரங்கள் எல்லாம் சுவரசியத்தோடு விளக்கிச் சொன்னாள். அவளது குரலில் ஒரு பெருமை துணி ஒலிப்பதாக தாய் கண்டிருந்தாள். ஒரு தொழிலாளி தான் ஒரு சிரம சாத்தியமான காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்ததை பற்றி அடையும் பெருமித உணர்ச்சி போல் இருந்தது. இப்போது அவள் ஒரு சாம்பல் நிற வேலிக்கால நீல அங்கியை அணிந்திருந்தாள். அந்த கவுன் அவளை மேலும் சிறிது நெடியவளாக காட்டியது. அவளது கண்கள் கருமி எய்தியது போல் இருந்தது. அவளது நடமாட்டங்கள் மிகுந்த அடக்கம் கொண்டது போல் தோன்றியது. உனக்கு இன்னொரு வேலை காத்திருக்கு சோபியா, சாப்பிட்டு முடித்தவன் கூறினான் நிகழாய். இந்த விவசாயிகளுக்காக நம்ம பத்திரிக்கை ஒன்று நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப சமீபத்தில் நடந்த கைதுல அந்த பத்திரிகையை எப்படி விநியோகம் பண்றது, அந்த மனுஷங்களில இப்ப அந்த மனுஷங்களோட தொடர்புல விட்டுருச்சு. அவனை கண்டுபிடிக்கிறதுல பிளவாய நம்மளுக்கு உதவுறான்னு இருக்காங்க. நீ வேணா அவளை கூப்பிட்டு கிராமத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரையா? உடனே அவனா கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வரணும். சரி என பதில் கூறிக்கொண்டே சிகரெட்டை ஒரு முறை இழுத்துக் கொண்டாள் சோபியா. சரி நம்ம போவோம் இல்லையா பிளவையா அம்மா, போலாமா? நிச்சயமா போலாம். அது என்ன ரொம்ப தூரமா? இங்க இருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தூரம். நல்லது. சரி, இப்ப எனக்கு கொஞ்சம் வாத்தி வாசிக்கணும் போல இருக்குது. பிளவாயா, நீங்க என் வாத்தியத்தை கொஞ்ச நேரமும் கேட்டுருக்கணும். முடியுமா உங்களால? என்னை பத்தி கவலைப்படாதம்மா, நான் ஒருத்தி இங்க இல்லைன்னே நினைச்சுக்க என கூறிக்கொண்டு சோபாவின் ஒரு மூலையில் போய் சாய்ந்தாள். அக்காலும் தம்பியும் தாயை சிறிது கூட கவனிக்காதவர்கள் போல் காட்டிக் கொண்டார்கள். எனினும் அவர்கள் அவளை சாதுரியமாக பேச்சில் இழுத்துவிட முனைந்தார்கள். கேள்றா நிகழாய், இது கிரிக்ஸோட இசை. இது வரும்போது கையோட கொண்டு வந்த. சரி, ஜன்னல் கதவுகள் அட. அவள் வாத்தியத்தை திறந்து தனது இடது கையால் மெதுவாக வாசிக்கத் தொடங்கினாள். வாத்தியம் இனிமையான ஆழமான நாதத்தோடு இசைக்க ஆரம்பித்தது. ஒரு தாழ்ந்த பெருமூச்சோடு மற்றொரு ஸ்வரம் முதல் ஸ்ததியோடு சேர்ந்து ஒலித்தது. அவளது வலது கை விரல்களில்
சுரநாதம் பளிச்சிட்டு குபுகுபு என பொங்கிப் பிறந்தது. அந்த சுரங்கள் அந்த தாழ்ந்த சுரங்களின் இருண்ட சூழ்நிலையில் பயந்தடித்தது. படபடத்துச் செல்லும் பறவை கூட்டம் போல் சிதறி பறந்தது. முதலில் தாய் அந்த சங்கீதத்தால் கொஞ்சம் கூட நிகழவில்லை. அந்த சங்கீத பிரவாகம் அவளுக்கு வெறும் குழம்பி போன சப்தங்களே தோன்றியது. பல்வேறு சுரங்களுக்கு பின்னும் உடைந்து எழும் இங்கீத நாத சுகத்தை அவளது செவிகள் உணர்ந்து அனுபவிக்க இயலவில்லை. அவள் சொக்கிப்போன கண்களோடு நிகழாயை பார்த்தாள். நிகழாய் அவள் உட்கார்ந்திருந்த சோபாவின் இன்னொரு மூலையில் கால்களை இழுத்து மடக்கி உட்கார்ந்திருந்தாள். தங்கமயமான குழல் கட்டையை விளிம்பு கட்டப்பெற்று சிறந்து விளங்கும் சோபியாவின் பக்கவாட்டு உருவத்தை பார்த்து கொண்டிருந்தாள். சூரிய ஒளி சோபியாவின் தலை மீதும் தோல் மீதும் படிந்து ஒளிந்தது. வாத்தியத்தின் சுவர்ண கட்டைகள் மீது விளையாடும் அவளது விரல்களை தடவி கொடுப்பதற்காக நழுவி இறங்கியது. அந்த கீதம் விம்மி பெருகி அறை முழுவதும் நிரம்பி தொட்டு ஒலிக்கத் தொடங்கியது. என்ன காரணத்தினாலோ கடந்த காலத்தின் இழுக்கிடங்கிலிருந்து ஒரு பெரும் வேதனை, மறுத்து போன வேதனை மீண்டும் உயிர் பெற்றெழுந்தது. அவள் மனதில் புகுந்து உறுத்தி மிகுந்த கசப்பை கொடுத்தது. அந்த காலத்தில் ஒரு நாள் அவளது கணவன் இரவில் அகால வேளையில் நன்றாக குளித்து தீர்த்துவிட்டு வீட்டுக்கு வந்தான். அவளை தன் கரத்தால் இறுக பிடித்து படுக்கையில் இழுத்து கீழே தள்ளி ஒரு உதை கொடுத்து விட்டு பேசினான். இங்கிருந்து போயிரு நாய, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. அவனது அடிகளில் இருந்து தப்பிப்பதற்காக அவள் தனது 2 வயதான மகனை பற்றி எடுத்து முழங்காலிட்டிருந்த தனது உடம்புக்கு முன்னால் அவனை ஒரு கேடயமாக நிறுத்தி கொண்டாள். அந்த குழந்தை பயந்து போயிருந்தது. அந்த அம்மனமான குழந்தை அலறி கூச்சலிட்டது. அவள் கைக்குள் அடங்காமல் திமிரியது. போவலையே கர்ஜித்தான் மிகையே. அவள் துள்ளி எழுந்து சமையல் கட்டுக்குள் ஓடி ரவிக்கியை தோல் மீது தூக்கி போட்டுக்கொண்டு குழந்தையை ஒரு துணியில் சுற்றி கொண்டு வாய் பேசாது முணங்காது படுக்கப் போவதற்கு முன் போட்டிருந்த ஆடையுடனே தெருவுக்கு வந்தாள். அப்போது மே மாதம். அன்றிரவு குளிர் மிகவும் விரைத்து நெருங்கியது. தெருப்புழுதி அவளது பாதங்களில் அப்பிக்கொண்டு குளிர்ந்து விரைத்தது. பெருவிரல்கள் ஒட்டிக்கொண்டது. குழந்தை அலறி துடித்துக் கொண்டிருந்தது. அவள் குழந்தையை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு பயமடித்து போய் தெருவழியே விறுவிறுவென நடந்தாள். போகும்போதே குழந்தையை செல்லமாக கொஞ்சி அதை அழுகையை நிறுத்த முயன்றாள். அழடா கண்ணு, அழாதடா, அழாதடா கண்ணு. பொழுது விடிய ஆரம்பித்ததும் அவள் நாணி கூசினாள். தன்னை இந்த அரை நிர்வாண கோலத்தில் யாரேனும் தெருவில் பார்த்து விடக்கூடாது என அஞ்சினாள். அவள் ஊர்ப்புறத்தில் உள்ள சதுப்பு பிரதேசத்திற்கு சென்று அங்கிருந்த அஸ்பின் மரத்தடியில் அமர்ந்தாள். அங்கேயே வெகு நேரம் இருந்தாள். அகன்று விரிந்த கண்களோடு இருளையே விரித்து பார்த்தாள். தூங்கி வழிந்து கொண்டிருக்கும் குழந்தையை உறங்கச் செய்வதற்காக அவள் இதய வேதனையை சாந்தப்படுத்துவதற்காகவும் அவள் ஒரு தாலாட்டு பாட்டை முணுமுணுத்தாள். அவள் அங்கிருந்த போது ஒரு கரிய பறவை அரவமின்றி அவள் பக்கமாக பறந்து சென்றது. அந்த பறவையின் சிறகு வீச்சு அவளை சோக அமைதியிலிருந்து திடுக்கிட்டு எழுந்திருக்கச் செய்தது. குளிரால் நடுங்கிக் கொண்டே வீட்டை நோக்கி மீண்டும் அந்த வழக்கமான குடுமையும் உதைகளும் ஏச்சு பேச்சுக்களையும் நோக்கி திரும்பி நடந்தாள். கடைசி சுரஸ்தாய் ஆழ்ந்து முழங்கியது. உள்ளடங்கி விரைத்து போன ஒரு பெருமூச்சோடு அந்த கீதம் மடிந்து மறைந்து போயிற்று. சோபியா தன் சோதரனிடம் திரும்பினாள். உனக்கு இது பிடிச்சிருந்துச்சா? அமைதியாக கேட்டாள். ரொம்ப ரொம்ப ஏதோ தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச மாதிரி சொன்னான் அவன். தனது நினைவின் எதிரொலி தாயின் உள்ளத்துக்குள் நடுங்கி பாடியது. அதே சமயம் அவள் மனதில் ஏதோ ஒரு மூலையில் வேறொரு எண்ணம் எழுந்தது. பாரேன், அமைதியாவும் நட்போடையும் ஒன்னா வாழ்ற ஜனங்க இந்த உலகத்தில் இருக்கத்தானே செய்யறாங்க. இவங்க சண்டை போடுறது இல்ல, குடிக்கிறது இல்ல. ஆனா இந்த இருண்ட பாகம்ல மனுஷங்க மாதிரி இவங்க ஒரு துண்டு ரொட்டிக்காக ஒருத்தர் சண்டை போடுறது இல்ல. சோபியா ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தாள். அவள் இடைவிடாது ஒரேடியாய் புகை பிடித்தாள். இது காலம் சேர்ந்த ஜோஸ்தியாவுக்கு ரொம்ப பிடிச்ச இசை என்றாள். அவள் நெடுக புன்னகைத்து மூச்சு வாங்கினாள். பிறகு மீண்டும் வாத்தியத்தின் கட்டைகளை தடவி ஒரு சோகநாதத்தை எழுப்பினாள். அவர்கிட்ட நான் எவ்வளவு ஆசையோட இதை வாய்ச்சி காட்டுவேன் தெரியுமா? அவள் உணர்ச்சி வசத்தோடு தம் இதயம் விம்மி புடைத்து புலங்காகிதம் அடையும் இந்த சங்கீதத்தை கேட்பார். அவள் தன் கணவனை பற்றி நினைத்துக் கொள்கிறாள் போலிருக்கிறது. முனகிக் கொண்டாள் தாய். அவ புன்னகை கூட செய்கிறாளே, அவர் என்னை எப்படி மகிழ்ப்பார் தெரியுமா?
மீண்டும் சோபியா மெதுவாக சொன்னாள். அவளது சிந்தனையோடைய வாத்தியத்தின் மெல்லிய இசையும் இணைந்து வெளியிட்டாள். எப்படி வாழணும்னு அவர் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருப்பார் தெரியுமா? ஆமா என்று தாடியை வருடிக் கொண்டே சொன்னான் நிகழாய். அவன் ஒரு நல்ல மனுஷன். சோபியா அப்போது தான் பற்ற வைத்த சிகரெட்டை தூர எறிந்து விட்டு தாயின் பக்கம் திரும்பினான். இந்த சத்தம் உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையா அம்மா? தாயால் தனது உணர்ச்சி குழப்பத்தை மறைக்க முடியவில்லை. என்னை ஒன்றும் கவனிக்காதீங்கப்பா. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பாட்டுக்கு அதை செய்யுங்க. நான் ஏதோ இந்த மூலையில காட்டுக்கிறேன். ஆனா நீங்க இதை புரிஞ்சுக்கணுமா? அதே என்னோட விருப்பம். ஒரு பெண்ணுக்கு சங்கீதங்கிறது ரொம்ப அவசியமா. அதுலயும் அவ துக்கமா இருக்கும்போது அவள் சுரக்கட்டைகளை அழுத்தி வாசித்தாள். உடனே அந்த பியானோ வாத்தியம் பயங்கர செய்தியை கேள்விப்பட்டவர்களின் பய பீதியின் ஓலத்தை போல் ஓங்கி ஒலித்தது. இந்த திகைப்பூட்டும் ஓலநாதம் அவள் இதயத்தையே உலுக்கிவிட்டது. அதற்கு எதிரொலி செய்வது போல் பயபீதி நிறைந்த இளம் குரல்கள் துள்ளி ஓடி வந்தது. மீண்டும் ஒரு உரத்த உக்கிரமான கூச்சல் நாதம் எழுந்தது. மற்ற குரல்களை எல்லாம் மூழ்கடித்து ஒலித்தது. அதற்கு பின்னர் ஏதோ ஒரு பெரும் துயர ஒலி விம்மியது. எனினும் அந்த துயர ஒலி அனுதாபத்தை விட ஆத்திரத்தை அதிகம் கிளப்பியது. பிறகு ஒரு வலிமை மிக்க ஒரு இனிய நாதம் ஓங்கி ஒலித்தது. அந்த ஒளியில் கவர்ச்சியும் பிடிப்பும் இருந்தது. அவர்களிடம் ஒரு இனிய வார்த்தை புகழ வேண்டும் என்ற ஆசை தாயின் உள்ளத்தில் நிரம்பி திரும்பியது. அந்த சங்கீதத்தால் அவள் கிறுகிறுத்து போயிருந்தாள். அந்த சகோதரி இருவருக்கும் தன்னால் உதவ முடியுமா என்ற எண்ணம் தோன்றவே அவள் லேசாக புன்னகை செய்து கொண்டே பார்த்தாள். அவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள். அவளால் என்னதான் செய்ய முடியும்? அவள் அமைதியாக எழுந்து சமையல் அறைக்குள் சென்று தேநீர் பாத்திரத்தை கொதிக்க வைத்தாள். ஆனால் இந்த ஒரு செய்கை மட்டும் அவர்கள் மீது இருந்த ஆர்வத்தை திருப்திப்படுத்த முடியுமா? அவள் தேநீர் கோப்பையில் ஊற்றும் போது ஏதோ கசந்து போய் சிரித்து கொண்டே சொன்னாள். அவர்களை ஆசுவாசப்படுத்துவதற்கென்றும் அதே போல தன் இதயத்திற்கு தாம் சமாதானம் செய்வது போலவும் அந்த வார்த்தைகளை அவள் சொன்னாள். நம்மெல்லாம் இந்த இருண்ட வாழ்வுல வந்த நம்மெல்லாம் எல்லாத்தையும் உணர்த்தான் போறோம். ஆனா நம்ம உணர்ச்சிகளை நம்மால வாய் விட்டு சொல்ல முடியல. நமக்கு ஒரு வெக்க உணர்ச்சி வருது. ஏன்னே தெரியல. நமக்கு புரிஞ்ச விஷயம் நம்மால சொல்ல முடிய மாட்டேங்குது. அடிக்கடி இந்த வெக்கப்படுற உணர்ச்சி நம்ம சொந்த எண்ணத்து மீது நம்ம எரிஞ்சு விழுறது. நம்மளோட எண்ணத்திலே மீது எரிஞ்சு விழுறோம். வாழ்க்கையில நம்மளை சகல கோணங்கள்லையும் தாக்குது. நாம எங்காவது ஓய்வு கிடைக்குமா? இத பத்தியே நம்ம சிந்தனை. நம்ம அப்படி இருக்க விடுதா? நிகழாய் தன் மூக்கு கண்ணாடியை துரத்தி விட்டுக் கொண்டு அவள் கூறியதை கேட்டான். சோபியா தனது அகன்ற கண்களை திறந்தபடி புகைப்பிடிக்கவும் மறந்து போயிருந்தாள். சிகரெட்டு கூட 5 வீடும் போல் இருந்தது. அவள் இன்னும் அந்த பியானோ வாத்தியத்தின் முன்புதான் இருந்தாள். தன் சகோதரனை நோக்கி சிறிது திரும்பி இருந்தாள். எனினும் தனது வலது கையால் பியானோவின் கட்டைகளில் சமயங்களில் தட்டி கொடுத்து கொண்டாள். தாய் தனது உணர்ச்சியை உருவாக்கி வெளியிடும் மனம் கனிந்த வார்த்தைகளோடு அந்த சுரங்களும் ஒன்றி கலந்து மிருதுவாக ஒலித்தது. இப்ப என்னால என்னை பத்தியும் பொதுவா மக்களை பத்தியும் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியுது. கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க தோணுது. என்னால முடியுது. இதுக்கு முன்னால இது மாதிரி எல்லாம் பார்த்திருப்பனா? இல்ல இப்படி பார்க்கிற ஒரு விஷயம் இருக்குதா? இல்ல எல்லாருமே இதே மாதிரி தான் வாழ்றாங்களா? நம்ம ஜனங்க எப்படி வாழ்றாங்க? நான் இப்படி எல்லாம் யோசனை பண்ணிக்கிறேனா? அவள் தனது குரலை தாழ்த்தி கொண்டு மேலும் பேசினாள். நான் சொல்றது ஏதாவது தப்பா இருக்கலாம். சொல்லலாமா வேண்டாமா? ஏன்னா உங்களுக்கு இது எல்லாமே நல்லா தெரியும் தானே? அவளது குரலின் கண்ணீர் அடையாளம் தென்பட்டது. எனினும் அவர்களை பார்த்தவாறு அவள் கண்களில் ஒரு குதூகலம் பிறந்தது. அவள் சொன்னாள், ஆனா நான் என் இதயத்தை உங்ககிட்ட திறந்து காமிக்க விரும்புறேன். உங்களோட நலத்துல நான் எவ்வளவு தூரம் அக்கறை வச்சிருக்கிறேன் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புறேன். நாங்க தான் கண்ணார பாக்குறோமேமா.
மெதுவாக சொன்னான் நிகழாய். என்றாலும் தனது ஆவலை தான் பூர்த்தி செய்து கொள்ள இயலாதது போல் தோன்றியது அவளுக்கு. அவள் தனக்கு புதியதாகவும் அளவற்ற முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் தோன்றிய எதையோ பற்றி மீண்டும் மீண்டும் பேசினாள். பொறுமையும் கசப்புணர்ச்சியும் நிறைந்த தனது வாழ்வை பற்றி அவர்களிடம் சொல்லத் தொடங்கினாள். அவள் அந்த பேச்சில் உக்கிரமில்லை, ஏதோ ஒரு இரக்கமான கேலி பாவம் துணித்தது. தனது கடந்த கால வாழ்க்கையை உருவாக்கிய இருண்ட நாட்களை பற்றிய சிந்தனைகளை சொன்னாள். தனது கணவனிடம் தான் பெற்ற அடி உதைகளை பற்றி கூறினாள். அந்த அடி உதைகளுக்குரிய காரண காரியமற்ற நிலைமைகளை, அவற்றை தடுக்க முடியாதிருந்த தன் இயலாமையையும் எண்ணி அவளே வியந்து கொண்டாள். அவள் சொல்வதை அவர்கள் அமைதியாக கேட்டார்கள். மிருகத்தை போல் மதிக்கப்பட்டு நடத்தப்பட்ட அவளது வாழ்க்கையில் தனக்கு நேர்ந்த துயரங்களையும் கொடுமைகளையும் பொறுமையோடு சகித்து தாங்கிய அவளது வாழ்வில் படாடோபமோ அலங்காரமோ இல்லாத அவளது எளிய வாழ்க்கையின் பின்னணியில் மறைந்துள்ள யதார்த்தமான அந்த அர்த்த பாவத்தை அவர்கள் உணர்ந்து உணர்ச்சி வசப்பட்டார்கள். அவள் மூலம் ஆயிரக்கணக்கான ஜீவன்கள் பேசுவது போல் இருந்தது. அவள் வாழ்ந்ததெல்லாம் எளிய வாழ்வு, சர்வ சாதாரணமான வாழ்வு. இந்த உலகத்தில் இருந்த எண்ணிறந்த பெரும்பான்மையான மக்களது வாழ்வு போன்றது சாதாரண வாழ்வு. அவளது வாழ்க்கை கதை அந்த வாழ்வுக்கு ஒரு உதாரணம், ஒரு அறிகுறி. நிகழாய் தனது முழங்கைகளை மேஜையின் மீது ஊன்றி மேவாயை கைகளில் தாங்கியவாறு கண்களை சுருக்கி கண்ணாடி வழியாக அவளை கூர்ந்து கவனித்தான். சோபியா நாட்காலியில் சாய்ந்து இடையிடையே நடுங்கிக் கொண்டாள். தலையையும் உழுப்பிக் கொண்டாள். அவளது முகம் மெலிந்து வெளுத்து போனது போல் தோன்றியது. அவள் சிகரெட்டும் பிடிக்கவில்லை. ஒரு காலத்தில் நான் என்னையே துர்பாக்கியசாலி என கருதினேன் என்று கண்களை தாழ்த்தி கொண்டு அமைதியாக சொன்னாள் சோபியா. என்னோட வாழ்க்கையே ஒரு ஜன்னி மயக்கம் வந்தது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது என்ன ஒரு சிறு நகரத்துல கடத்தப்பட்டிருந்த காலம். அந்த சமயத்துல என்னை பத்தி நினைக்கிறத தவிர எனக்கு வேற எதையும் கவனிக்கிறத தவிர வேற சிந்தனையோ செயலோ கிடையாது. ஏதாவது நல்லது செய்யணும்னு அப்படிங்கிற விருப்பத்துல நான் என்னோட துன்பங்களை கணக்கிட்டு பார்த்தேன். என்னை மிகவும் நேச தந்தையோட சண்டை பிடிச்சிட்டே இருப்பேன். என்னை ஒரு அவமான சின்னமா கருதுனாங்க. நான் ஜெயில தள்ளப்பட்டேன். என்னோட நெருங்கின தோழர் ஒருத்தன் என்னை காட்டி கொடுத்தான். என்னோட கணவர் கைதாகி நான் தான் மிகவும் துர்பாக்கியமானவளாச்சே. அப்படின்னு தான் எனக்கு அன்னைக்கு தோணுச்சு. ஆனா என்னோட சகல துர்பாக்கியிலும் கூட உங்களோட ஒரு மாச வாழ்க்கைக்கு சமமாகாதுமா. உங்களோட துர்பாக்கியம் அன்றாட சித்திரவதை, ஆண்டாண்டுதோறும் நிரந்தரமா நிறைஞ்சிருக்கிற அந்த சித்திரவதை, இந்த மாதிரியான ஒரு சித்திரவதையை தாங்கறதுக்கு உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எங்கிருந்துதான் சக்தி வருதோ. எங்களுக்கு எல்லாம் பழகி போயிடுதுமா, பெருமூச்சோடு சொன்னாள் தாய். நான் வாழ்க்கைய நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் தோணுது, சிந்தனை வயப்பட்டவனாக கூறினான் நிகழாய். என்றாலும் வாழ்க்கையை பற்றி புத்தகத்தின் மூலமாக, என்னுடைய பக்குவமடையாத அரைகுறை அபிப்பிராயங்கள் மூலமாவது தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கும் போது வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமா தோத்தம் அடிக்குது. இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளவு பயங்கரமா தெரியுது. அந்த கவனிப்பாரே இல்லாத சின்ன சின்ன பொழுதுக. அந்த பேச்சு இடைவிடாது விரிந்து பெருகியது. இருண்ட வாழ்க்கையின் சகல அம்சங்களையும் அந்த பேச்சு தொட்டு விரிந்தது. தாய் தனது நினைவின் ஆழத்திலே முழுகிவிட்டாள். தனது இளமை காலத்தில் பயங்கரத்தை உண்டாக்கிய அன்றாட துயரங்களையும் ஆறாத மனப்புண்களையும் அவள் சங்கிலி தொடர்போல் நினைவுக்கு கொண்டு வந்து சிந்தித்து பார்த்தாள். கடைசியாக அவள் பேசினாள். சரி, நீங்க ஓய்வெடுங்க, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நான் பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பேன். அக்காவும் தம்பியும் அவளிடமிருந்து மௌனமாகவே விடைபெற்று சென்றனர். வழக்கத்துக்கு மாறாக நிகழாய் தன் தலையை அதிகம் தாழ்த்தி வணங்கியது போலவும் தன் கரத்தை அதிக அன்போடு குலுக்கியது போலவும் தாய்க்கு தோன்றியது. சோபியா அவளது அறைவரையிலும் தாயின் அறைவரையிலும் சென்று வழி அனுப்பிவிட்டு திரும்ப முனையும் போது வாசல் நடையில் நின்றவாறே சொன்னாள். நிம்மதியாக தூங்குங்கள் அம்மா.
அவளது குரலில் பரிபூரணமான பரிவு திரித்தது. அவளது சாம்பல் நிற கண்கள் ஆர்வம் கலந்த அன்போடு தாயின் முகத்தை கவனித்து நோக்கியது. பெலகோயா சோபியாவின் கரத்தை தனது இரு கரங்களாலும் பற்றி பிணைத்துக் கொண்டே சொன்னாள், மிகவும் நன்றி அம்மா. சில தினங்கள் கழித்த பின் ஒரு நாள் தாயும் சோபியாவும் ஏழை நாடோடி பெண்களைப் போல் உடை தரித்தவாறு நிகழாயின் முன்னால் வந்து நின்றார்கள். அவர்கள் இருவரும் நைந்து போன கவுன்களும் ரவிக்கைகளும் அணிந்திருந்தார்கள். முதுகில் ஆளுக்கு ஒரு சாக்கு பையை தொங்கவிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் கையில் கம்பு இருந்தது. அந்த உடை அலங்காரம் சோபியாவை ஓரளவு குள்ளமாக எடுத்து காட்டியது. அவளது வெளுத்த முகத்தை மேலும் கடுமையாக காட்டியது. நிகழாய் தனது சகோதரிக்கு விடை கொடுக்கும் போது அவளது கரத்தை ஆர்வத்தோடு குலுக்கினான். அவர்கள் இருவருக்கும் இடையே நிலவிய அமைதியான எளிமையான ஒட்டுறவை தாய் மீண்டும் ஒரு முறை உணர்ந்தாள். அவர்கள் ஒருவருக்கொருவர் முத்தமிடவில்லை, அன்பு ததும்பு அழைக்கவில்லை என்றாலும் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த பரிவோடும் அன்பு ததும்பு அழைக்கவில்லை என்றாலும் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த பரிவோடும் ஆர்வத்தோடும் தன் உணர்ச்சிகளை பரிமாறிக்கொண்டார்கள். அவள் குடிவாழ்ந்த அந்த இடத்தில் ஜனங்கள் முத்தமிடவும் செய்தார்கள், அன்போடு அழைக்கவும் செய்தார்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் பசிவெறி கொண்ட பட்டி நாய்களைப் போல் கடித்து குதறவும் செய்தார்கள். பெண்கள் மௌனமாய் நகரத்தின் வீதியில் வெளியே வயல் புறங்களின் வெளியே நடந்து சென்றார்கள். இருபுறத்திலும் பெரிய பெரிய பீரிச் மரங்கள் வளர்ந்தோங்கி நின்றது. சமதளமற்று மேடு பள்ளமாயிருக்கும் அகன்ற பாதையின் வழியாக தோளோடு தோள் உரச ஒரு பக்கம் ஒருவராக நடந்து சென்றார்கள். உங்களுக்கு களைப்பே இருக்கலையாமா? சோபியாவை பார்த்து கேட்டாள் தாய். எனக்கு அதிகமா நடந்து பழக்கம் இல்லதான் நினைக்கிறீங்களா நீங்க? இதெல்லாம் எனக்கு ரொம்ப பழகின விவகாரம்மா. சோபியா உற்சாகத்தோடு தனது பிள்ளை பிராயத்தின் செல்ல விளையாட்டுகளை நினைவு கூறுவதைப் போல் தனது புரட்சி நடவடிக்கைகளை பற்றி பேசத் தொடங்கினாள். அவள் பொய்யான தஸ்தவேஜுகளோடு எத்தனையோ பெயர்களில் வாழ்ந்திருக்கிறாள். அவள் மாறுவேடம் பூண்டு உளவாளிகளிடமிருந்து தப்பியிருக்கிறாள். விரோதமான புத்தகங்களை கட்டுக்கட்டாக வண்டிகளில் ஏற்றி கொண்டு ஊர் ஊராக சென்றிருக்கிறாள். நாடு கடத்தப்பட்டவர்கள் தப்பித்து ஓடச் செய்வதிலும் ஒத்துழைத்திருக்கிறாள். அவர்களோடு வெளிநாடுகளுக்கு துணையாகவும் சென்று சேர்ந்திருக்கிறாள். ஒரு தடவை அவள் தான் குடியிருந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரகசிய அச்சகத்தை வைத்திருந்தாள். போலீஸ்காரர்கள் அதை கண்டுபிடித்து வீட்டை சோதனையிட வந்தபோது அவள் தன்னை ஒரு வேலைக்காரி மாதிரி வேடமிட்டு மறைத்துக் கொண்டு தன் வீட்டு வாசலில் வந்து நின்ற போலீஸ்காரர்களின் முன்னிலையிலேயே தன்னை இனம் காட்டாமல் ஓடி மறைந்து தப்பியிருக்கிறாள். அன்றைய தினம் ஒரே குளிர். அவளோ மெல்லிய ஆடையில் தான் அணிந்திருந்தாள். தலை மீது ஒரு சவுக்கு தை போட்டவாறு அவள் அந்த பெரிய நகரத்தின் எல்லை வரைக்கும் நடந்தே சென்றாள். கையில் ஒரு டப்பாவை தூக்கிக் கொண்டு மண்ணெண்ணெய் வாங்கச் செல்கிறவள் போல் நழுவிச் சென்று தப்பித்தாள். இன்னொரு தடவை அவள் சில தோழர்களை சந்திப்பதற்காக ஒரு நகரத்துக்கு வந்து சேர்ந்தாள். அவர்கள் தங்கியிருந்த மாடிக்கு செல்லும் சமயத்தில் படியின் ஏறிக்கொண்டிருந்த போது மாடியில் சோதனை நடக்கிறது என்பதை கண்டுகொண்டாள். திரும்பவும் கீழே இறங்கி தப்பித்துக் கொள்வதற்கு அவளுக்கு நேரமில்லை. எனவே அவள் ஒரு மாடியின் கீழே இருந்த வீட்டு கதவை துணிந்து தட்டினாள். உள்ளே இருந்தவர்கள் கதவை திறந்தவுடன் அவள் விறுவிறுவென தனது மூட்டை முடிச்சுக்களுடன் அந்த இனம் தெரியாத ஜனங்களின் வீட்டுக்குள் நுழைந்து விட்டாள். பிறகு அவர்களிடம் பட்டவர்த்தனமாக தன் நிலைமையை சொன்னாள். நீங்க விரும்புனீங்கன்னா என்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாம், ஆனா நீங்க அப்படி செய்வீங்கன்னு நான் நினைக்கல என்றாள். அந்த வீட்டில் உள்ளவர்களோ ரொம்பவும் பயந்து போய்விட்டார்கள். அன்று இரவு முழுவதும் அவர்கள் கண்ணையே இமைக்கவில்லை. எந்த நேரத்திலும் போலீஸ்காரர்கள் தங்கள் வீட்டின் கதவை தட்டக்கூடும் என எதிர்பார்த்தார்கள். அவளை அவர்கள் வெளியே விரட்டவும் இல்லை. மறுநாள் காலையில் அவர்கள் அனைவரும் தங்களது தீரமிக்க செயலை எண்ணி குலுங்க சிரித்தார்கள். மற்றொரு முறை அவள் ஒரு கன்னியாஸ்திரி மாதிரி வேடமிட்டுக் கொண்டு
அவளை தொடர்ந்து திரியும் ஒரு உளவாளி சென்ற அதே ரயிலில் அவனுக்கு பக்கத்து சீட்டிலேயே பிரயாணம் செய்தாள். தான் மோப்பம் பிடித்து வரும் பெண் எவ்வளவு கெட்டிக்காரத்தனமாக பின்தொடர்ந்து வருகிறான் என்பதை அவளிடமே அவன் பெருமையோடு பீற்றிக் கொண்டிருந்தான். அந்த உளவாளி அவள் அதே ரயிலில் 2வது வகுப்பில் பிரயாணம் செய்து வருவதாக அவளிடமே தெரிவித்தான். ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் அவன் கீழே இறங்கி சென்று அவள் இருக்கிறாளா என்று பெட்டியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வந்து அந்த கன்னியாஸ்திரியிடமே சொன்னான். அவளை இப்ப காணோம். ஒருவேளை படுத்து தூங்கியிருப்பா. அவளுக்கு ஒரே களைப்பா இருக்கும். நம்ம வாழ்க்கையெல்லாம் விட அவளோட வாழ்க்கை ரொம்ப சிரமம்தான். சோபியாவை அன்பு ததும்ப பார்த்தவாறு அந்த கதைகளை கேட்டுக்கொண்டு தாய் தனக்குள் சிரித்துக் கொண்டாள். நெட்டையாகவும் ஒல்லியாகவும் இருந்த சோபியா தனது அழகிய கால்களை லாபகமாக எட்டி வீசி நடந்தாள். அவளது பேச்சிலும் நடையிலும் வீச்சிலும் அவளது உற்சாகம் நிறைந்த கம்மலான குரலிலும் அவளது நிமிர்ந்த தோற்றம் முழுவதிலும் ஒரு துணிவும் முழுமையான ஆரோக்கியம் நிறைந்திருப்பதையும் தோன்றியது. அவள் எதையுமே ஒரு வாலிப மிடுக்கோடுதான் நோக்கினாள். எங்கெங்கு நோக்கினும் அவள் தன் இதயத்துக்கு மகிழ்வூட்டும் எதையோ தான் கண்டாள். இந்த எவ்வளவு அழகான பைன் மரம் பாருங்க என்று ஒரு மரத்தை சுட்டிக்காட்டியவாறு கூவினாள் சோபியா. தாய் உடனே நின்று அந்த மரத்தையே பார்த்தாள். அந்த பைன் மரமும் மற்ற மரங்களைப் போல் தான் இருந்தது. அவளுக்கு அதில் எந்தவித அழகோ புதுமையோ தோன்றவில்லை. ஆமா, அது ஒரு அழகான மரம் தான் கூறிக்கொண்டே அவள் சிரித்துக் கொண்டு சோபியாவின் காதலிகே உள்ள நரைமயிர்களின் ஊசலாடி கொண்டிருப்பதை பார்த்தாள். அதோ ஒரு வானம்பாடி என்றாள் சோபியா. சோபியாவின் சாம்பல் நிற கண்கள் அன்பு ததும்பி ஒளி பெற்று விளங்கியது. அவளது உடல் முழுவதுமே நிர்மலமான வானமண்டலத்தில் எங்கேயோ இருந்து கேட்கும் ஏதோ ஒரு அரூபியான கீதத்தை கேட்க எண்ணி துடிதுடித்தது. சமயங்களில் அவளது அழகிய உடல் ஒரு காட்டு மலரை கொய்வதற்காக குனிந்து வளையும். வாய்க்குள்ளாக ஏதோ ஒரு இசையை முணுமுணுத்துக் கொண்டே அவள் அந்த மலரை தனது மெல்லிய விரல்களால் வெறிட்டென பறித்தெடுப்பாள். நடுங்கும் அந்த பூவின் இதழ்களில் இனிமையாய் தடவுவாள். இவையெல்லாம் சாம்பல் நிற கண்களுடைய சோபியாவின் மீது தாய்க்கு ஒரு ஈடுபாட்டை உண்டாக்கியது. எனவே அவளோடு சேர்ந்து நடப்பதற்காக தாய் அவளுக்கு மிகவும் அருகில் நெருங்கியவாறு நடந்து சென்றாள். சில சமயங்களில் சோபியா கடுமையாகவும் பேசினாள். தாய்க்கு அப்படி பேசுவது பிடிக்காது. எனவே அப்போது அவள் தனக்குத்தானே நினைத்துக் கொள்வாள், மிகையிலுக்கு இவளை பிடிக்காது. ஆனால் மறுகணமே சோபியா மீண்டும் அன்போடும் எளிமையோடும் பேசுவாள். தாயும் அவளை ஒரு புன்னகையோடு பார்த்துக் கொள்வாள். நீங்க இன்னும் எவ்வளவு இளமையா இருக்கீங்க, பெருமூச்சு விட்டவாறே சொன்னாள் தாய். எனக்கு 32 வயசாச்சுமா என்றாள் சோபியா. தாய் புன்னகை புரிந்தாள். நான் அதை சொல்லல. முகத்தை பார்த்தா உங்க வயசு என்னங்கிறது சொல்லிடும். ஆனா உங்க பேச்ச சொல்றேன். உங்க கண்ணை பார்த்தா ஒரே வியப்பா இருக்குது. நீங்க சின்ன புள்ள மாதிரி அப்படியே சிரிக்கிறீங்க. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அபாயம் நிறைஞ்ச வாழ்க்கை. இவ்வளவு இருந்தாலும் ஆனா உங்க இதயம் மட்டும் எப்பவுமே சிரிச்ச மாதிரியே இருக்கு. எனக்கு என்னோட கஷ்டங்கள் எப்பவுமே தெரியாதுமா. என்னோட வாழ்க்கையை விட ருசிகரமும் சிறப்பு மிக்க வாழ்க்கை வேற ஒண்ணு இருக்க முடியுமா? எனக்கு தோணுது இல்லம்மா. நான் உங்க தந்த வழி பெயரால நீலவண்ணா அப்படின்னு அழைக்கலாமா? விலகுவாயாங்கிறது பேரு எனக்கு கொஞ்சம் அவ்வளவா பிடிக்கல. நீங்க என்னை எப்படி கூப்பிட்டாலும் சரி, எனக்கு சம்மதம் தான் என ஏதோ யோசித்தவாறு சொன்னால் தாய். உங்க இஷ்டம் போலயே வச்சுக்கீங்களேன். நான் உங்களையே பாக்குறேன், உங்க பேச்சையே கேட்கறேன், உங்களை பத்தியே யோசிக்கிறேன். நீங்க மனுஷனோட இதயத்துக்குள்ள புகுந்து வர்ற வழிய அதை பத்தியே பேசிட்டு அதுல எப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்க முடியும்? தன்னோட மனசுக்குள்ள இருக்கிற அந்தரங்கத்தை எல்லாம் உங்ககிட்ட எவனாவது மறைக்காம சொல்லிடுவானா? அவன் தானாவே அவனோட இதயத்தை திறந்து காட்டி என் மனசுல ஒரு எண்ணம் உண்டாகுது. உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில துன்பத்தை எல்லாம் ஒரு நாள் ஜெயிச்சே தீருவீங்கப்பா. அது மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியுது என்றாள் தாய். நாங்கெல்லாம் வெற்றி பெறுவது நிச்சயம். ஏன்னா நாங்க தொழிலாளி மக்களோட ஒண்ணு சேர்ந்து நிக்கிறோம்மா. உறுதியாகவும் உரத்த குரலிலும் சோபியா. அவங்க எல்லாம் ஒரு மகா சக்திமா. அது ஒரு மகா சக்தி. அந்த மகா சக்தி மறைஞ்சு கிடக்கு. அவங்களோட சக்தியை அவங்கள உணர செய்யறது அதுதான் முக்கியம். அதை மட்டும் அவங்க உணர்ந்துட்டாங்க.
அவங்களோட சுதந்திரத்துக்காக, அவங்களோட வளர்ச்சிக்காக அவங்க போராட ஆரம்பிச்சா அவளது பேச்சு தாயின் இதயத்தில் பற்பல உணர்ச்சி கலவைகளை உண்டாக்கியது. ஏதோ ஒரு காரணத்தால் அவள் சோபியாவுக்காக நட்புரிமையோடும் மனத்தாங்கள் இல்லாத ஒரு அனுதாபத்தோடும் வருத்தப்பட்டாள். இந்த மாதிரியே அவள் எளிய வார்த்தைகளை, புரியும் வார்த்தைகளை மேலும் மேலும் பேச வேண்டும் என தாய் விரும்பினாள். உங்களோட சிரமம் எல்லாம் பலனளிக்க போறது யாரு? அமைதியும் வருத்தத்தோடும் கேட்டாள் தாய். நமக்குத்தான் ஏற்கனவே விருது கிடைச்சிருச்சே என்றாள் சோபியா. அந்த வார்த்தைகள் பெருமிதத்தோடு ஒலிப்பதாய் தாய்க்கு தோன்றியது. நாங்க ஒரு புதிய வாழ்க்கை பாதையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு திருப்தி அளிக்குது. நம்ம இதயங்கள்ல ஒரு பரிபூர்ணமான சக்திகளோட நம்ம வாழ்றோமா? வாழ்க்கையில நம்ம இதை விட வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? தாய் அவளை ஒரு முறை பார்த்துவிட்டு கண்களை தாழ்த்தி கொண்டு மீண்டும் சிந்தித்தாள். மிகையிலுக்கு இவளை பிடிக்காது. அந்த இனிய காற்றை நெஞ்சு நிறைய சுவாசித்தவாறு அவர்கள் விரைவாக, ஆனால் அவசரமின்றி சென்றார்கள். தான் ஏதோ ஒரு புண்ணிய யாத்திரை செல்வது போல தாய்க்கு தோன்றியது. தூர தொலைவில் உள்ள தேவாலயத்திற்கு, அந்த தேவாலயத்தில் உள்ள அதி அற்புத சக்தி வாய்ந்த தெய்வத்திற்கு ஒரு விடுமுறை பிரார்த்தனைக்காக குழந்தை பருவத்தில் மகிழ்ச்சி பொங்க சென்று வந்த நினைவு தாய் ஞாபகப்படுத்தி பார்த்தாள். சமயங்களில் சோபியா வானத்தை பற்றியோ காதலை பற்றியோ இனிமையான குரலில் ஏதாவது ஒரு பாட்டை பாடுவாள், அல்லது வயல்வெளிகளை பற்றியும் வனாந்தரங்களை பற்றியும் வேல்கா நதி பற்றியும் பாடியுள்ள பாடல்களை ஒப்புவிப்பாள். தாய் அதையெல்லாம் கேட்டு புன்னகை புரிவாள். தன்னை மறந்து அந்த பாடல்களில் இனிமையில் மனம் இழந்து அந்த தாள லயத்துக்கு தக்கவாறு தலையை ஆட்டிக்கொண்டே செல்வாள். அவளது இதயத்திற்குள் வேனிற்கால இரவின் கமகமவென மனம் வீசும். ஒரு சிறு அழகிய நந்தவனத்தில் இருப்பதைப் போன்று அமைதியும் தன்மையும் சிந்தனையும் நிரம்பி இருந்தது. அவர்கள் தாங்கள் சேர வேண்டிய இடத்திற்கு 3வது நாளன்று வந்து சேர்ந்தார்கள். தாய் எண்ணெய் தொழிற்சாலை எங்கிருக்கிறது என்பதை தாய் வயலில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு முஜுக்கிடம் கேட்டு தெரிந்து கொண்டாள். இதற்கு பின் அவர்கள் மரம் செறிந்த அந்த செங்குத்தான பாதை வழியே நடந்து சென்றார்கள். அந்த பாதையில் மரவேர்கள் படிக்கட்டுகளைப் போல் குறுக்கும் மறுக்குமாக ஓடி நடப்பதற்கு வசதியளித்தது. நிலக்கரி தூளும் மரத்துண்டுகளும் தார் எண்ணெயும் படிந்த ஒரு இடத்தில் வந்து அந்த பாதை முடிந்தது. நாம ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம்னு நினைக்கிறேன். சாவகாசமாக சுட்டும் முட்டும் பார்த்தவாறு கூறினாள் தாய். மரக்கிளைகளாலும் கம்புகளாலும் கட்டப்பட்ட ஒரு குடிசைக்கு முன்னால் ஒரு மேஜை கிடந்தது. 3 பலகை கொண்ட அந்த மேஜை தரையோடு அறையப்பட்ட ஒரு மரக்குதிரையின் மீது இருந்தது. உடம்பெல்லாம் தார் எண்ணெய் படிந்திருக்க தனது சட்டையின் முன்பக்கம் முழுவதும் திறந்து விட்டவாறு ரீபின் அந்த மேஜை அருகே உட்கார்ந்து எபிமோடு வேறு இரு இளைஞர்களோடும் சாப்பாடு சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். தம்மை நோக்கி வந்த அந்த பெண்களை முதலாக கண்டவன் ரீபின் தான். அவன் தன் கையை நெற்றிக்கு நேராக உயர்த்தி பிடித்து கூர்ந்து பார்த்துவிட்டு மௌனமாக அவர்கள் வருவையை எதிர்நோக்கி இருந்தான். தம்பி மிகையில், சௌக்கியமா? தூரத்தில் இருந்தவாறே கூறினாள் தாய். அவன் தன் இடத்தை விட்டு எழுந்து அவர்களை நோக்கி நிதானமாக நடந்து வந்தான். தாயை அடையாளம் கண்டவுடன் அவன் சட்டென நின்றான். புன்னகை விரிந்தவாறு தனது கரிய கரத்தால் தன் தாடியை வருடிக்கொண்டே, நாங்க பிரார்த்தனைக்கு போற போக்குல கூறிக்கொண்டே தாய் முன் வந்தாள். போற வழியில என்னோட சகோதரனை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். இவ என்னோட தோழி, பேரு ஆனா. தன்னுடைய குயுக்தி கண்டு தானே பெருமைப்பட்டவளாய் தாய் ஓர கண்ணில் சோபியாவின் கண்டிப்பும் ஆழ்ந்த உணர்வும் நிறைந்த முகத்தை பார்த்தாள். வணக்கம் என்று ஒரு வறண்ட புன்னகையோடு அவன் கையை பிடித்து குலுக்கினான் ரீபின். சோபியாவிற்கு வணக்கம் செலுத்தினான். பொய் சொல்லாத, நீ இப்போ ஒன்னும் நகர்ப்புறத்தில் இல்ல. இங்க நீ எந்த பொய்யும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இங்க இருக்கிறவங்க எல்லாமே நம்ம ஆளுகதான். தன்னிடம் இருக்கும் எபீம் அந்த யாத்திரிகளை கூர்ந்து பார்த்தான். பிறகு தன் பக்கத்தில் இருந்த தோழர்களிடம் ரகசியமாக ஏதோ சொன்னான். அந்த பெண்கள் இருவரும் அருகே நெருங்கி வந்தவுடன் அவன் தன் இடத்தை விட்டு எழுந்து அவர்களுக்கு மௌனமாக வணக்கம் செலுத்தினான். அவனது சகாக்கள் அந்த விருந்தாளிகளின் வார்த்தையை கவனிக்காத மாதிரி ஆசைப்பட்டு உட்கார்ந்திருந்தார்கள். நாங்க இங்க பாதிரியார் மாதிரி வாழ்றோம் என்று சொல்லிக்கொண்டே பிளவையாவின் தோலை லேசாக தட்டினான் ரீபின். யாருமே எங்களை பார்க்க வர்றதில்லை.
முதலாளி அயலூருக்கு போயிருக்கிறாரு. அவரோட மனைவி ஆஸ்பத்திரியில கிடக்குறா. அதனால அநேகமா அங்கதான் இருப்பாரு. சரி உட்காருங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லையா? எபீம், நீ போய் கொஞ்சம் பால் எடுத்துட்டு வா. எபீம் அந்த குடிசைக்குள் நுழைந்தான். அந்த யாத்திரிகர்கள் தங்கள் முகத்தில் தொங்கிய பைகளை கீழே இறக்கினார்கள். நெட்டையாகவும் ஒல்லியாகவும் இருந்த ஒரு இளைஞன் எழுந்து வந்து மூட்டையை இறக்கி வைப்பதற்கு உதவி செய்தான். ஊருண்டு திரண்டு பரட்டை தலையுடன் அவனது தோழன் ஒருவன் மேஜையின் மீது முழங்காட்களை ஊன்றியவாறு உட்கார்ந்திருந்தான். தனது தலையை சொரிந்து கொண்டும் ஏதோ ஒரு பாட்டை முணுமுணுத்துக் கொண்டும் அவன் அவர்களை கூர்ந்து பார்த்து ஏதோ சிந்தித்தான். தார் எண்ணெயின் கார நெடி, அழுகிப்போன அந்த இலைக்குவியல்களின் நாற்றமும் சேர்ந்து அந்த பெண்களின் புலன்களை கிரகிரக்கியது. அவன் பேரு யாகவ் என்று நெட்டையான வாய்மொழி சுட்டிக்காட்டி சொன்னான் ரீபன். அடுத்தவன் பேரு இக்னாத். சரி, உன் மகன் எப்படி இருக்கான்? சிறையில் இருக்கிறான், பெருமூச்சோடு சொன்னாள் தாய். என்ன மறுபடியுமா? அவனுக்கு அவனுக்கு ஜெயிலுக்கு போறது புடிச்சிருச்சு போல. இக்னாத் பாடுவதை நிறுத்தினான். யாகவ் தாயின் கையில் இருந்த கைத்தடியை வாங்கி கொண்டே சொன்னான். உட்காருங்கம்மா. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க என்று சோபியாவை பார்த்து சொன்னான். ரீபின் ஒன்றும் பேசாமல் அவன் ஒரு மரக்கட்டை மீது அமர்ந்து ரீபினையே கவனித்துக் கொண்டிருந்தாள். அவனை அவங்க எப்ப கைது செஞ்சாங்க? கேட்டுக்கொண்டே தாய் உட்கார்ந்து இந்த இடத்திற்கு எதிரே வந்து தலையை ஆட்டினான் ரீபின். நீலவண்ணா, உனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது போ. ஆமா, எல்லாம் சரியாத்தான் இருக்குதா? பழகி போய் விட்டதா? இல்ல, எனக்கு அது ஒண்ணும் பழகி போயில்ல. ஆனா அதை விட்டா எனக்கு வேற கதி இல்லையே. என்றான் டேவிட். நல்லது, அதை பத்தி எங்களுக்கு சொல்ல. எவிம் ஒரு ஜாடியில் பால் கொண்டு வந்தான். மேஜை மீது இருந்த கோப்பையை எடுத்து அதை அலம்பி விட்டு அதில் பாலை ஊட்டினான். பிறகு தாய் கூறிக்கொண்டிருக்கும் கதையையும் அவன் காதில் வாங்கி கொண்டே பால் கோப்பையை சோபியாவிடம் நீட்டினான். சத்தமே செய்து விடாதபடி சாமான்களை புழங்குவதில் அவன் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருந்தான். தாய் அந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லி முடித்த பின்னர் ஒரு மௌன அமைதி நிலவியது. அந்த சமயத்தில் யாரும் யாரையுமே பார்க்கவில்லை. இக்னாத் மேஜையின் முன்னிருந்தவாறு மேஜை பலகை மீது நகத்தால் கீறிக் கொண்டிருந்தான். எபீம் பீமனுக்கு பின்னால் வந்து அவனது தோளின் மீது தன் முழங்கையை ஊன்றியவாறு நின்றான். யாகவ் ஒரு மரத்தின் மீது சாய்ந்து தனது கைகளை கட்டிக்கொண்டு தலையை தொங்கவிட்டிருந்தான். சோபியா அந்த முஜிகைகளை பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தாள். என்று மெதுவாக உபயற்று முழங்கினான் ரீபின். அப்படியா? அவ்வளவு பகிரங்கமா கிளம்பிட்டாங்களா? நம்மளும் அது மாதிரி ஒரு அணிவகுப்பு நடத்தணும் என ஒரு கசந்த புன்னகையோடு சொன்னான் எபீம். அப்படி செஞ்சோம் முஜிகை நம்மளை அடிச்சே கொன்றுவாங்க. ஆமா, நிச்சயமா அவங்க நம்ம கொன்னத்தான் போறாங்க. தலையை அசைத்து ஆகம் வைத்தான் இக்னாத். நானும் தொழிற்சாலை வேலைக்கு போக போறேன். இங்க இருக்கிறத விட அது நல்லா இருக்க மாட்டிருக்கு. பாவல் மேல கோர்ட்ல எதுவும் விசாரணை எதுவும் நடக்குதா? கேட்டான் ரீபின். அப்படின்னா எப்படியும் அவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும். அதை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டியா? கடுங்காவல் இல்லைன்னா சைபீரியாவுக்கு நிரந்தரமா நாடு கடத்தப்படுவாங்க, அமைதியாக கூறினாள் அவள். அந்த 3 இளைஞர்களும் ஒரே சமயத்தில் அவள் பக்கம் திரும்பினார்கள். ரீபின் மட்டும் தலையை தாழ்த்தி கொண்டான். அவன் அதை செஞ்ச மாதிரி அவன் இதை செய்யும் போது இந்த மாதிரி ஏதாவது தனக்கு நடக்குன்னு அவனுக்கு தெரியும் தானே? நிச்சயமா தெரிஞ்சுதான் அவன் செய்யறான், உரத்த குரலில் சொன்னாள் சோபியா. எல்லோரும் ஏதோ ஒரு சிந்தனையால் உறைந்து விட்ட மாதிரி அப்படியே அசைவற்று பேச்சு மூச்சற்றிருந்தார்கள். என முனகிவிட்டு மெதுவாக வருத்தத்தோடு பேசினான். அவனுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். நான் அப்பவும் நினைச்சேன், எனக்கு தெரியும். அவன் ஒரு முன் யோசனை உள்ள மனுஷன். கண்ணை மூடி திடுதுப்புன்னு இருட்டுல குதிக்க மாட்டான். பையனுங்களா, கேக்குறீங்களா? அவனை நோக்கி அந்த துப்பாக்கி சனிய அதை எடுத்து நெஞ்சுக்கு நேரா வச்சிருந்தாங்க. ஏன் இப்ப சைபீரியா கூட நாடு கடத்துறாங்க. அதை பத்தியெல்லாம் அவன் கவலைப்படலையே. பாரு என்று சொல்லிக்கொண்டே நடுநடுங்கினான். அவள் பெருமூச்சு இருந்தவாறு சுற்றும் முற்றும் பார்த்தாள்.
சோபியா அவள் கையை அமைதியாக தட்டி கொடுத்து கொண்டே நெற்றியை சுருக்கி வழிந்து ரீஃபினியை கூர்ந்து பார்த்து கொண்டாள். இவன் ஒரு உண்மையான மனுஷன், அமைதியாக கூறிக்கொண்டே தனது கரிய கண்களால் அங்குள்ளவர்களை பார்த்தான் ரீபின். மீண்டும் அந்த 6 பேரும் மோன அமைதியில் ஆழ்ந்து விட்டார்கள். சூரிய கிரகணங்கள் தங்க தோரணங்களைப் போல் காற்றில் தொங்கி ஊசலாடியது. எங்கோ ஒரு அண்டங்காக்கை கத்தியது. தாயின் மனநிலை மேதினத்தின் நினைவாலும் பாவெல் அந்திரே இருவரையும் காணாத ஏக்கத்தாலும் குழம்பி தடுமாறியது. அந்த காட்டின் நடுவேலியில் காலி தார் எண்ணெய் பீப்பாய்கள் உருண்டு சீதறி கிடந்தது. தரையை கீறி கிளம்பிய மரவேர்கள் எங்கு பார்த்தாலும் துருத்தி நின்றது. அந்த காட்டின் எல்லையில் ஓக் மரங்களுக்கும் பெர்ச் மரங்களும் மண்டி பெருகி அசைவற்று கரிய நிழல்களை தரை மீது பரப்பிக் கொண்டிருந்தது. திடீரென்று அந்த மரத்தடியிலிருந்து விலகி வேறொரு பக்கமாக சென்றான். அப்படின்னா பட்டாளத்துல சேர்ந்தா இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் எதிர்க்கணுமா என உரத்து தன் தலையை பின்னுக்கு வாங்கியவாறு கேட்டான் யாகோ. வேற யார் அவங்களை ஏவி விட போறாங்க என்றான் ரீபின். அவங்க நம்ம கைய வச்சுக்கிட்டே நம்ம கழுத்து நெரிக்கிறாங்கப்பா, அதுதான் அவங்களோட தந்திரம். எப்படினாலும் நான் பட்டாளத்தை சேரத்தான் போறேன், உறுதியோடு சொன்னான் எபின். உன்னை யாரையா தடுத்தா? சத்தமிட்டான். நீ பாட்டுக்கு போ. ஆனா ஒருவேளை நீ அங்க இருந்துகிட்டு என்னைய சுட நினைச்ச, தயவு செஞ்சு என் தலையை பார்த்து சுடு. வீணா வேற எங்காவது சுத்து என்னை முடமாக்கிறாத. அப்படி வேற எங்காவது சுட்ட உன்னை கொன்னே ஓடுவேன், சிறு சிரிப்போடு கூறினான் ஏக்நாத். நீ சொல்றது எனக்கு ஏற்கனவே தெரியும், வெடுக்கென பதில் சொன்னான் எபின். ஒரு நிமிஷம் பொறுங்க பையனுங்களா, தன் கையை உயர்த்தி கொண்டே சொன்னான் தீபன். இதோ இந்த அம்மாளோட மகன்தான் இப்ப மடிய போறான் என்று தாயைக்கு சுட்டி காட்டினான். நீ இதையெல்லாம் ஏன் சொல்ற என வேதனையோடு கூறினான் தாய். சொல்லணுமா? சொல்லத்தான் வேணும், கரகரத்து கூறினான் தீபன். உன்னோட தலைமயிர் ஒண்ணுமில்லாத காரணத்துக்காக நரதட்டக்கூடாது. உன்னோட மகனுக்கு இந்த மாதிரி கொடுமையை இழைக்கிறது மூலமா அவங்க அவனை கொன்னு தீக்க நினைக்கிறாங்களா? சரி, ஏதாவது புத்தகங்க பிரசனம் கொண்டு வந்திருக்கியா? தாய் அவனை லேசாக பார்த்தாள். ஆமா என்று ஒரு கணம் கழித்து பதிலளித்தாள். பார்த்தையா? மேஜை மீது தன் முஷ்டியை குத்தி கொண்டே சொன்னான் ரீபின். உன்னை பார்த்தோன்னே நான் தெரிஞ்சிட்டேன், வேற எதுக்காக நீ இங்க வரப்போற? அவங்க உன் பிள்ளைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீயே அந்த இடத்துல நின்று வேலை செய்யற. அவன் தனது முஷ்டியை ஆட்டியவாறு ஏகவசனத்தில் திட்டினான். அவனது கூச்சலில் பயந்து போய் தாய் அவனது முகத்தை பார்த்தாள். அவனோ முகம் மாறி போய் விட்டதாக அவனுக்கு தோன்றியது. அது மெலிந்து போயிருந்தது. தாடி ஒழுங்கற்று குலைந்து போயிருந்தது. அந்த தாடிக்கு கீழாக அவனது கண்ணை எலும்புகள் துருத்தி கொண்டு நிற்பது போல் தெரிந்தது. அவனது விளேறிய நீல கண்களில் அவன் ஏதோ ரொம்ப நேரமாய் தூங்காது விழித்திருப்பவன் மாதிரி மெல்லிய ரத்த ரேகைகள் ஓடி பறந்திருந்தது. அவனது மூக்கு உள்ளடங்கி கொக்கி போல வளைந்து ஒரு மாமிச பச்சினி பறவையின் அழகை போல் இருந்தது. தனது பழைய சிவப்பு நிறத்தை இழந்து கரிபடிந்து போன அவனது திறந்த சட்டைக்காலர் அவனது தோள்பட்ட எலும்புகளையும் மார்பில் மண்டி வளர்ந்திருந்த தடித்த கருமயிர் சுருக்களையும் திறந்து காட்டிக் கொண்டிருந்தது. மொத்தத்தில் அவனது தோற்றத்தில் என்னவோ ஒரு சவக்கலை படிந்தது போல் இருந்தது. கொதித்து சிவந்த கண்கள், அவனது கரிய முகத்தில் கோபக்கினி ஒளி வீசி கனன்று கொண்டிருந்தது. சோபியா முகம் வெளுத்து போய் பேசாது உட்கார்ந்திருந்தார். தன் கண்களை அந்த முஜீக்குகளிடமிருந்து அகற்ற முடியாமல் அப்படியே இருந்தாள். இக்னாத் தலையை அசைத்தான். கண்களை நெறித்து சுருக்கி பார்த்தான். யாகோ மீண்டும் அந்த குடிசையின் கால்களில் மரப்பட்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உயிர்த்து கொண்டிருந்தான். எபீம் அந்த மேஜை அருகே செல்வதும் வருவதுமாக தாய்க்கு பின்னால் மெதுவாக உலாவினான். தீபின் மேலும் பேசத் தொடங்கினான். கொஞ்சம் நாட்களுக்கு முன்னால் இந்த ஜில்லா அதிகாரி என்னை கூப்பிட்டு அனுப்பி, டேய் அயோக்கிய பயலே, மதகுருவிடம் என்ன சொன்னா என கேட்டார். நீங்க என்னை எப்படி அயோக்கிய பயலேன்னு கூப்பிடலாம்? நான் என் நெத்தி வேர்வையை சிந்தி உழைச்சு பிழைக்கிறேன். நான் யாருக்கு எந்த கெடுதியும் செய்யறதில்லை, இதுதாயா சொன்னேன். உடனே அவன் என்னை நோக்கி கரிச்சிச்சு பாயிறான். என் தாடையில அரைஞ்சான். என்னை 3 நாளைக்கு ஜெயில போட்டு வச்சிருந்தான். சரிதான், நீங்க ஜனங்கிட்ட இப்படித்தான் பேசுவீங்க போல இருக்குது.
அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். நாங்க இதைய மறந்துடுவோம் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்காத. கிழட்டு ஜென்மமே, நான் இல்லைனாலும் வேற ஒருத்தன், உங்ககிட்ட இல்லைனாலும் உன் குழந்தை கிட்ட இந்த அவமானத்துக்கு வஞ்சம் தீர்த்துக்குவாங்க. அது மட்டும் ஞாபகத்தில் இருக்கட்டும். நீங்க உங்களோட இரும்பாலான கோர நகங்களால மக்களோட மார்புகளை உழுது உழுது பிளக்குறீங்க. அங்க பகைமையும் பயிரா விளையும். எங்க கிட்ட இறக்கத்தை மட்டும் எதிர்பார்க்காதீங்க பிசாசுகளை. நான் மனசுக்குள் கூறிக்கொண்டான் அவன். அவனது முகம் சிவந்து போயிருந்தது. ஆக்ரேசம் அவனுக்குள் கொதித்து பொங்கியது. அவனது குரலில் தெளிந்த ஏற்ற இறக்கங்கள் தாயை பயப்படும்படி செய்தது. ஆனா நான் அந்த மத குருகிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? மேலும் தொடர்ந்தான் ரீபின். அவன் அந்த கிராமத்துல கூட்டம் முடிஞ்சு திரும்பி வந்து ஒரு இடத்துல அமர்ந்து சில முஜிகளோட பேசிட்டு இருந்தான். என்ன பேசுனா? சாதாரண மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைக தான், அவங்களை கட்டி மேய்க்கிறதுக்கு ஒரு இடையம் எப்பவும் வேணும்னு பேசுறான். நானும் வேடிக்கையா தான் சொன்னேன். வாஸ்தவம் தான், நறுக்கி நாட்டாம கொடுத்துட்டா காட்டுல வெறும் இறகுதான் மிஞ்சுன்னு, பறவை மிஞ்சாதுன்னு. அவர் தன்னோட தலையை சாய்ச்சிக்கிட்டு என்னை பார்த்தாரு. ஜனங்க எப்பவுமே கஷ்டப்பட வேண்டி இருக்குதுன்னு, அதனால தங்களோட வாழ்க்கையில வர்ற துன்பங்களையும் சோதனைகளையும் சங்கடங்களையும் பொறுமையோட அவங்க தாங்கிக்கணும், அதுக்கான சக்திய குடுன்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கணும்னு சொல்றாரு. தன்னோட வாழ்க்கையில நேர துன்பங்களையும் சோதனைகளையும் சங்கடங்களையும் துயரங்களையும் தாங்கிக்கிறதுக்கு சக்தியை கொடு, கடவுள்கிட்ட வேண்டிக்க. இதைத்தான் அவர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நானும் ஜனங்களுக்கு எவ்வளவோ காலமா பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த பிரார்த்தனைக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியல. அப்புறம் அவர் என்னை பார்த்து, நீ என்ன மாதிரி பிரார்த்தனை செய்யற அப்படின்னு கேட்டாரு. எல்லா ஜனங்களையும் போல நானும் ஒரு பிரார்த்தனை தான், ஒரே ஒரு பிரார்த்தனை தான் என் வாழ்நாள் முழுவதும் சொல்லிட்டு வர்றேன். கருணையுள்ள கடவுளே, எங்களுக்கு கல்ல தின்னு வாழ்றதுக்கும் கணவான்களுக்காக விறகு வளர்க்க செங்கல் சுமக்கிறதுக்கும் கத்துக்குடு. இதுதான் என்னோட பிரார்த்தனைன்னு சொன்னேன். ஆனா அவரு என் பேச்ச முடிக்கவே விடல. திடீர்னு ரேபின் சோபியாவோட பக்கம் திரும்பி, நீங்க ஒரு சீமான் வீட்டு போறவியா? ஏன் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? வியப்போடு திடுக்கிட்டு கேட்டாள் தாய் சோபியா. ஏனா சினிங்கி கொண்டே சொன்னான். ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட குடும்பத்துலதான் பிறந்திருப்பீங்க. அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். எவரெவரோ எப்படியோ பார்க்கறாங்க, அப்படித்தான் அவங்களும் அவர் விதியும் இருக்கு. நீங்க தலையில கட்டிக்கிறீங்களே அந்த துணியில சீமான்களோட பாப கரையெல்லாம் மூடி மறைச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? ஒரு சாக்குக்குள்ள போட்டு கட்டி இருந்தாலும் நாங்க ஒரு மத குருவை அடையாளம் கண்டு கொள்வோம். மேஜ மேல சிந்திக்கிற எது மீதோ முழங்கைய பட்டதுமே முகத்தை சினிங்கி கூசி நடுங்குறீங்களே, உங்க ஒய்யார உடம்புக்கு தொழிலாளரோட உடம்புக்கு சம்பந்தமே இல்லை. தாய் குறுக்கிட்டு சொன்னாள். அவனது முரட்டுத்தனமான ஏளன பேச்சு சோபியாவின் மனதை புண்படுத்தி விடக் கூடாது என அவள் அஞ்சினாள். மிகையில் இவானோவிச், அவ என் சிநேகிதி, அவ ரொம்ப நல்லவன். நம்ம கொள்கைக்காக பாடுபடத்தான் அவன் தலை கூட நரைச்சு போயிடுச்சு. நீ ரொம்பவும் கடுமையா வெடுக்குன்னு பேசாதப்பா. ரீபின் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். ஏன், நான் மனம் புண்படி யாரையாவது எதையாவது சொல்லிட்டேனா? என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புனீங்கன்னு நினைக்கிறேன், வறண்ட குரலில் கூறினாள் சோபியா. நானா? ஆமா, இங்க கொஞ்ச நாள் ஒரு ஆசாமி வந்திருந்தான். யாக்கோவோட சொந்தக்காரன். அவனுக்கு காச நோய். அவனை அழைச்சு வர சொல்லட்டுமா? கண்டிப்பா என்றாள் சோபியா. ரீபின் அவளை சுருங்கி நெறிந்த கண்களோடு பார்த்தான். பிறகு எபிபியிடம் திரும்பி மெதுவாக சொன்னான். போய் அவனை இன்னைக்கு நைட் பாக்குறோன்னு சொல்லு, சொல்லிட்டு வா. எபிப் தன் தொப்பியை எடுத்து மாட்டிக்கொண்டு ஒன்றும் பேசாமல் எவரையும் பார்க்காமல் அவன் அந்த காட்டு வழியில் சென்று மறைந்தான். அவன் செல்வதை பார்த்து தலையாட்டி கொண்டே ரீபின் சொன்னான். இவனுக்கு இப்ப கஷ்டகாலம். சீக்கிரமே இவனும் யாக்கோவும் பட்டாளத்துல சேர்ந்துருவாங்க. யாக்கோவுக்கு அதுக்கு தைரியம் கிடையாது, நான் போக மாட்டேங்கிறான். இவனுக்கு திராணி இல்லை, இருந்தாலும் இவன் சேர்ந்துருவான். பட்டாளத்துல சேர்ந்து அங்க இருக்கிற சிப்பாய்களை எல்லாம் தூண்டி விட்டுட்டு இவன் தூண்டி விட முடியும்னு இவன் நினைக்கிறான். தலையை வச்சுட்டு மோதினாலும் செவுத்து உடைக்க முடியுமா? அவன் கையில இருக்கிற துப்பாக்கி ஏறிடுச்சுன்னா அப்புறம் அவன் மற்ற சிப்பாய் மாட்டான். அவங்க வழியில தான் இவனும் போயாகணும். ஏக்நாத் என்னவோ அதை பற்றியே அவங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் பேச்சுல அர்த்தமே இல்லை. இல்ல இல்ல மறுத்து கொண்டே கூறினான் ரீபினை பார்த்து ஏக்நாத்.
இதையெல்லாம் சொல்லலைன்னா இவனுக்கு கொடுக்குற பயிற்சியில இன்னும் அவங்க போலவே சுட்டுத்தள்ள தொடங்கிடுவாங்க. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. சிந்தித்தவர் பதிலளித்தான் ரீபின். அவன் பட்டாளத்தில் சேராமல் ஓடிவிடுவது ரொம்பவும் நல்லது. ரஷ்யால ரொம்ப பெரிய தேசம். ஓடி போயிட்டா அவங்க அவனை எங்கேயும் கண்டுபிடிப்பாங்க. ஒரு கள்ள பாஸ்போர்ட் வாங்கிட்டா அவன் ஊர் ஊரா திரியலாம்ல. அப்படித்தான் நான் செய்யலான்னு நினைக்கிறேன் என்று தன் காலை ஒரு சுழியால் அடித்துக் கொண்டே சொன்னான் நிக்நாத். விரோதமா போறதுன்னு தீர்மானிச்சுட்டா அப்புறம் தயக்கமே இருக்கக்கூடாது. நேரா போக வேண்டியதுதான். அவர்கள் பேச்சு நின்றது. தேனீக்களும் குளவிகளும் மொய்த்து பறந்தது. ரிங்காரித்து இறைந்தது. பறவைகள் கூவின. வயல்வெளிகளிலிருந்து ஒரு பாட்டுக்குரல் மிதந்து வந்தது. ஒரு கணம் கழித்து ரீபிட் பேசத் தொடங்கினான். நல்லது, நாங்க வேலைக்கு போற நேரமாயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க தோணும் இல்லையா? இந்த குடிசைக்கு ஓரத்துல சின்னதா ஒரு குடில் இருக்கு. யாக்கோ, நீ போய் கொஞ்சம் அந்த காஞ்ச சைகிளையே கொண்டு வா. சரிம்மா, நீ அந்த பிரசங்களை எடுத்து கொடு. தாயும் சோபியாவும் அந்த மூட்டைகளை அவிழ்க்க தொடங்கினான். டே அப்பா, எவ்வளவு புஸ்தகங்க! வியந்து கொண்டே அந்த புத்தகங்களை குனிந்து நோக்கி நான் ரீபின். இந்த மாதிரி இந்த மாதிரியான காரியத்தில் ரொம்ப காலமா ஈடுபட்டு இருக்கீங்களோ? சரி, உங்க பேர் என்ன? சோபியாவிடம் திரும்ப கேட்டான். ஆனா ஈவன்னாவா என்றாள் அவள். 12 வருஷ காலம் வேலை செய்யறேன். ஆமா, எதுக்கா கேட்டீங்க? முக்கியமா காரணமெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது சரி, ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? பார்த்தையா? கண்டிக்கும் குரலில் சொன்னாள் தாய். நீ முதல்ல இவ்வளவு மொட்டத்தனமா நடத்துக்கிறத உடப்பா. என் பேச்சை பார்த்து வருத்தப்படாதம்மா என்று பல்லை காட்டிக்கொண்டே அவன் ஒரு புத்தக கட்டையை வெளியே எடுத்தான். சீமான்களும் முஜீக்குகளும் ஒட்டவே ஒட்டாதுமா. 2 பேரும் என்னையும் தண்ணி மாதிரி. நான் ஒன்னும் சீமாட்டி இல்லை. நான் ஒரு மனுஷ பிறவி. சிரித்துக்கொண்டே மறுத்தாள் சோபியா. இருக்கலாம் என்றான் ரீபின். நாய்க்கு கூட ஒரு காலத்துல ஓநாய்களைத்தான் இருந்துச்சான். அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க. சரி, நான் போய் இதெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு வரேன். இக்னாத்தும் யாக்கோவும் தங்கள் கைகளை நீட்டிக்கொண்டே அவள் பக்கம் வந்தார்கள். நாங்களும் அதை பார்க்கலாமா என்றான் இக்னாத். எல்லாம் ஒரே மாதிரி புத்தகம் தானா என்று சோபியாவிடம் கேட்டான் ரீபன். இல்ல, வேற வேற சில பத்திரிகைகள் இருக்குது. அப்படியா? 3 பேரும் தங்கள் குடிசைக்குள் விரைந்து சென்றார்கள். இந்த முஜிக்கு ஒரு உருகி கொண்டிருக்கிற பேர் வழியப்பா. ரீபனை தொடர்ந்து பேசிக்கொண்டே சொன்னாள் தாய். ஆமாம் என்றாள் சோபியா. இவனது முகத்தை போன்று வேறொரு முகத்தை நான் பார்த்ததே இல்லை. ஒரு தியாகியின் முகம் போல் இருக்கிறது. சரி, நாமும் உள்ள போலாம். நான் அவங்கள கவனிச்சு பார்க்க விரும்புறேன். அவளோட மொடத்தனமான பேச்சுல நீங்க புண்பட்டு போயிட்டீங்களா? மெதுவாக கேட்டாள் தாய். சோபியா சிரித்தாள். நீலவண்ணா, நீங்க எவ்வளவு அன்பானவங்க. அவர்கள் வாசலுக்கு சென்றதும் இக்னாத் தலையை உயர்த்தி விருட்டென்று பார்த்தான். தலை சுருண்ட மயிரை களைத்து விட்டுக் கொண்டே மடியில் கிடந்த பத்திரிகையை பார்க்க தொடங்கினான். ரீப்பின் கூரை முகட்டில் உள்ள ஒரு கீறல் இடைவெளி வழியாக சூரிய ஒளிக்கு நேராக ஒரு பத்திரிகையை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருந்தான். படிக்கும்போது அவனது உதடுகள் மட்டும் அசைந்தன. யாக்கோ முழங்காலிட்டு தனக்கு முன்னால் குவிந்து கிடக்கும் பிரசுரங்களை பார்த்து கொண்டிருந்தான். தாய் ஒரு மூளைக்கு சென்று உட்கார்ந்தாள். சோபியா அவளுக்கு பின்னால் வந்து நின்று தாயின் தோள் மீது ஒரு கையை வைத்தவாறு அவர்களது நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். மிகில் மாமா, அவங்க முஜிக்ல நம்ம சீண்டி விடுறாங்க என்று எங்கும் பார்க்காமல் யாகோ அமைதியாக சொன்னான். ரீபின் அவனை நோக்கி சிரித்தான். அவர்கள் நம்மள நேசிக்கிறாங்கப்பா என்றான் ரீபின். இக்னாத் ஆழ்ந்த பெருமூச்சு வாங்கி கொண்டே தலை உயர்த்தினான். இதோ இது எழுதிக்கிறது கேளு. மனுஷனா இருந்த விவசாயி இப்ப மாறி போயிட்டான். மனுஷ குணமெல்லாம் இழந்துட்டான். ஆமாமா, அவன் மனுஷனாவே இல்லதான். அவனது தெளிந்த முகத்தில் திடீரென ஒரு கருமை ஒளி பிறந்தது. அந்த வாக்கியத்தை கண்டு அவனது மனம் சிரித்தது போல் தோன்றியது. அட புத்திசாலிகளா, என் உடம்புக்குள்ள பூந்துகிட்டு நீங்க ஒரு நாள் பொழுது சுத்தி வாங்க, அப்ப தெரியும் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு. சரி சரி, நான் கொஞ்ச நேரம் படுக்க போறேன் என்று சோபியாவிடம் கூறினாள் தாய். எனக்கும் களைப்பா இருக்குது. ஆனா இந்த நாட்டம் என்ன ஒரு மாதிரி கிறங்கடிக்குது. சரி, நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் ஓய்வு எடுக்க விரும்பல. தாய் ஒரு மூலையில் முடங்கி படுத்தாள். உடனே தூங்க தொடங்கிவிட்டாள். சோபியா அவள் அருகில் உட்கார்ந்த அந்த மனிதர்களையே பார்த்து கொண்டிருந்தாள். தாயின் தூக்கத்தை கலைக்க வரும் தேனீக்களையோ குளவிகளையோ கையால் விரட்டி விட்டுக் கொண்டிருந்தாள். அரைக்கண் தூக்கத்திலும் சோபியா தனக்கு செய்யும் சேவையை கண்டு உள்ளூர மகிழ்ச்சியுற்றாள் தாய். ரீபின் அங்கு வந்து கரகரத்த குரலில் மெதுவாக கேட்டான். தூங்கிவிட்டாளா? ஆமாம்.
அவன் அங்கு சிறிது நேரம் நின்றவாறு தாயின் முகத்தையே பார்த்தான். பிறகு பெருமூச்சு விட்டுவிட்டு மெதுவாக சொன்னான், மகன் சென்ற மார்க்கத்தை தானும் பின்பற்றி செல்லும் முதல் தாய் இவளாகத்தான் இருக்கும் போல் இருக்கிறது. சரி, அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்ம வெளியே போலாம் என்றாள் சோபியா. சரி, நாங்களும் வேலைக்கு போக வேண்டியதுதான். உங்களோட பேசிட்டு இருக்கணும்னு தான் தோணுது. நம்ம சாயந்தரமா பேசிக்கலாம். பையங்களா, புறப்படுங்க. அவர்கள் மூவரும் சோபியாவை அங்கேயே விட்டுவிட்டு புறப்பட்டார்கள். நல்லதா போச்சு, இவங்க நட்போட தான் பழகுறாங்க என்று நினைத்து கொண்டாள் தாய். அந்த காட்டு பிராந்தியத்தின் நெடிமனம் தார் நாற்றத்தையும் சுவாசித்தபடி அப்படியே தூங்கிவிட்டாள் தாய். ஓகே, நன்றி தோழர்களே. மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம். யாரோ கீழே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. அதிமேதகு. வாங்க தோழர். ஜெயராமன் தோழர் இருக்கீங்களா? பேச முடியுமா? இருக்கு தோழர். ஓகே ஓகே. வாசிப்பு புரியுற மாதிரி போகுதுங்களா? இல்ல ஏதாவது சூப்பரா இருக்கு. எந்த சஜஷனும் இல்லை. அருமையா இருக்கு. நன்றி. ஓ, இன்னைக்கு 315 பக்கம் வந்துட்டா. நெருங்கிட்டேன் தோழர் ஒரு வழியா. மொத்தம் 600 தோழர். எத்தனை பக்கம் இது? 560 பக்கங்க. 560. 315 பக்கம் வந்துட்டோம். அது இடையில அந்த கிளை கூட்டம் இல்லைன்னா சரி, இங்க பேச வேண்டாம், ரூம் இன் பண்ணிக்கலாம், வெளியே பேசிக்கலாம். ஓகே, வந்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றிங்க. மீண்டும் நாளைக்கு மதியம் 1:30க்கு தாய் நாவல் வாசிப்பு கலந்துக்குங்க. நான் ரூம் இன் பண்ணிக்கிறேங்க. 3 2 1 0. நன்றி தோழர்களே.